ஆஹ் இன்றைய இந்த வகுப்பிலே நாங்கள் கடந்த வகுப்பிலே அதாவது நிதி நிறுவனங்களின் முகாமைத்துவம் என்கின்ற இந்த பாடவிதானத்திலே கடந்த வகுப்பிலே ஒரு நிதி நிறுவனமாக பதிவதற்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன, ஒரு கம்பெனியாக பதிவதற்கு என்னென்ன தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன என்பது போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கடந்த வாரத்துக்கான விடயங்களை சற்று மீட்டி பார்த்தோமாக இருந்தால், நாங்கள் கடந்த 2 வகுப்புகளிலேயும் ஒரு நிதி நிறுவனத்தை பதிவு செய்வதற்கு என்ன வகையான விடயங்களை கையாள வேண்டும், அதாவது ஒரு நிதி நிறுவனங்கள் ஒரு பொருளாதாரத்திலே ஏன் முக்கியத்துவம் உடையதாக காணப்படுகின்றன, அந்த நிதி நிறுவனங்களை பதிவு செய்வது தொடர்பில் எவ்வாறான நடைமுறைகள், அதாவது கம்பெனியாக பதிவு செய்வது தொடர்பில் எவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும், ஒரு கம்பெனியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்தில் உள்ள பங்குதாரர்கள் மற்றும் ஏனையோருக்கு இருக்கக்கூடிய கடமைகள், உரிமைகள், அது சம்பந்தப்பட்டவான விடயங்கள் மற்றும் வெவ்வேறான கம்பெனி பதிவுகள் தொடர்பான விடயங்களை பற்றி முதலாவது வகுப்பிலே பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து 2வது வகுப்பிலே நாங்கள் கம்பெனி ஒன்றினுடைய ஒரு கம்பெனி ஒன்று அல்லது ஒரு நிறுவனம் ஒன்று நிதி நிறுவனமாக பதிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் என்னென்ன விடயங்கள் பின்பற்றப்பட வேண்டும், என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது பற்றி பார்த்தோம். அதிலே முதலாவதாக பார்த்தோம், ஒரு வங்கியாக ஒரு நிறுவனம் ஒன்று தன்னை வங்கியாக பதிவு செய்வதற்கு அல்லது வங்கி வியாபாரத்தினை நடாத்துவதற்கு தேவையான அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு என்ன வகையான விடயங்களினை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது என்ன வகையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதிலே நான் சொல்லியிருந்தேன் 4 வகையான நடைமுறைகள் சாதாரணமாக ஒரு வங்கி ஒன்றிலே பின்பற்றப்பட வேண்டியதாக காணப்பட்டது. முதலாவது நடைமுறை என்று சொல்ல போனால், ஒரு வங்கிக்கு அதாவது மத்திய வங்கியினுடைய நடைமுறை, அதாவது மத்திய வங்கியினுடைய நாணய சபையினால் தீர்மானிக்கப்பட்டவாறு என்னென்ன ஆவணங்கள் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து அதனூடான தொடர்புடைய ஆவணங்களை கையளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதற்கு பின்னர் 2வது படிமுறையாக அந்த ஆவணங்களினையும் நாங்கள் கொடுத்த தகவல்களையும் மத்திய வங்கி சரிபார்த்து கொள்ளும். அவ்வாறு சரிபார்த்த பின்னர் அவ்வாறான ஆவணங்கள் சரியானதாக காணப்படுமாக இருந்தால் மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு இடைக்கால உரிமத்தினை வழங்கும். அந்த இடைக்கால உரிமத்திலே அந்த குறிப்பிட்ட வங்கி என்ன வகையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியையும் பரிந்துரைத்து அந்த இடைக்கால அனுமதியை வழங்கும். அந்த இடைக்கால அனுமதி காலத்தினுள் அதிலே குறிப்பிடப்பட்ட விடயங்களை பூர்த்தி செய்யுமாக இருந்தால் மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த நிரந்தரமான உரிமம் ஒன்றினை அந்த நிறுவனத்துக்கு வழங்கும். அந்த உரிமத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வங்கி தொழிலை ஆரம்பிக்க முடியும். இது ஒரு வங்கி தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடிய விடயம். இதை போல ஒரு நிதி கம்பெனிகள் தொடர்பாகவோ நாங்கள் அதே 4 நடைமுறைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். அந்த நிதி நிறுவனங்களிலே நாங்கள் 4 நடைமுறைகளை கலந்துரையாடி இருந்தோம். அதற்கு நிதி நிறுவனங்களை பொறுத்தவரையில் என்னென்ன வகையான ஆவணங்கள் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் பார்த்திருந்தோம். இப்ப நாங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டிய விடயம் என்ன என்று சொன்னால், நாங்கள் அடுத்ததாக இன்றைக்கு பார்க்க இருக்கிற விடயம் என்னன்னு சொன்னா, இந்த பாடவிதானத்திலே பல்வேறுபட்ட பாடப்பிறப்புகள் காணப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பிறப்பு என்னவென்று சொன்னால், இடர்நேர் முகாமைத்துவம் என்பதாக காணப்படும். அப்ப இந்த இடர்நேர் முகாமைத்துவம் என்றால் என்ன என்ற கேள்வி நாங்கள் முதலிலே கேட்டுக்கொள்ள வேண்டும்.
நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தேன், உண்மையிலே இந்த பாடத்தினை கற்றுக்கொள்வதற்கான நோக்கம் 2 அல்லது இந்த பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான நோக்கம் 1. முதலாவது நோக்கம் என்னென்று சொன்னால், இந்த பாடம் தொடர்பான அறிவினை பெற்றுக்கொள்வது. அது முதன்மையானதும் நோக்கம். 2வது நோக்கம் என்னென்று சொன்னால், இந்த பாடத்தின் தொடர்பான வினாக்களுக்கு பரீட்சையிலே வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய இயலுமையை மாணவர்கள் பெற்றுக்கொள்வது. இந்த 2 நோக்கமும் மாணவர்களுக்கு காணப்படும். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், நாங்கள் முதலிலே அறிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது நாங்கள் இந்த அறிவுக்கு அப்பால நாங்கள் பரீட்சையிலே வினாத்தாளை நாங்கள் செய்யக்கூடிய அளவிலே இந்த அதற்குரிய தயார்படுத்தலையும் நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் காணப்படும். இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், வினாத்தாளை பொறுத்தவரையில் உங்களுடைய இந்த பரீட்சையை பொறுத்தவரையில் இடர்நேர் முகாமைத்துவம் தொடர்பாக நீங்கள் ஒரு முழுமையான கேள்வி ஒன்று வரும். அந்த கேள்வியிலே நீங்கள் இடர்நேர் முகாமைத்துவத்தில் இங்கே படித்ததை நீங்கள் படித்ததை சரியாக ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு 20 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதைவிட முதல் பகுதியிலே 1 அல்ல 2 கேள்விகள் வரும். அதிலே நீங்கள் 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். மொத்தமாக நீங்கள் 22 கேள்விகளை நீங்கள் இந்த இடர்நேர் முகாமைத்துவம் என்கின்ற விடயத்தினை கற்றுக்கொள்வதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக அது உங்களுடைய பரீட்சையோடு சம்பந்தப்பட்ட அடைவு மட்டத்துக்கு உதவக்கூடிய ஒரு விடயம். அதைவிட நீங்கள் ஒரு நிதியியல் நிறுவனத்திலேயோ அல்லது ஒரு நிதி கம்பெனி வங்கியிலோ அல்லது ஒரு நிதி கம்பெனியிலேயோ அல்லது வேறு ஏதேனும் நிதியியல் நிறுவனங்களிலே வேலை செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு இடர்நேர் முகாமைத்துவம் பற்றிய ஒரு பரந்த அறிவு தேவையானதாக காணப்படும். அந்த பரந்த அறிவினை பெற்றுக்கொள்வதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பாடவிதானத்திலே இடர்நேர் முகாமைத்துவம் என்பதும் ஒரு பகுதியாக உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இடர்நேர் முகாமைத்துவம் என்றால் ஆங்கிலத்தில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். இந்த இடர்நேர் முகாமைத்துவத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னர் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இடர்நேர் என்றால் என்ன, இடர்நேர்வு என்றால் என்ன, இடர்நேர்வு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. அதாவது நாங்கள் எதிர்பார்த்த ஒரு அடைவு மட்டத்தை அடைய முடியாமல் போகின்ற ஒரு சூழ்நிலையை இடர்நேர்வு என்று சொல்லுவோம். இதற்கு பல்வேறுபட்ட உதாரணங்களை நாங்கள் நடைமுறையிலே விளங்கிக் கொள்ள முடியும். நடைமுறையிலே குறிப்பிடப்படுவதன் மூலமாக இந்த இடர்நேர்வு என்பதை பற்றி மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. உதாரணத்துக்கு, நான் காலை வாகனத்திலே காலமே 7:30 8 மணிக்கோ நான் அலுவலகத்தை நோக்கி புறப்படுகிறேன். என்னுடைய எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மோட்டார் வாகனத்திலே நான் புறப்படுகிறேன். என்னுடைய எதிர்பார்க்கப்பட்ட நேரம் 1/2 மணித்தியாலங்கள் அந்த அலுவலகத்தை அடைவதற்கான காலம். இவ்வாறு நான் 1/2 மணித்தியால நேரத்திலே நான் அந்த அலுவலகத்தை அடைவேன் என்ற இலக்கை வைத்துக் கொண்டு நான் புறப்படுகிறேன். இவ்வாறு நான் புறப்படுகின்ற போது அந்த பயணத்தை செய்கிற போது இடர்நேர்வுகள் என்று என்ன வர முடியும்? எனக்கு 1/2 மணித்தியாலத்தில் அடைய முடியாமல் போவதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்கள் காணப்படலாம். முதலாவது, அதாவது போக்குவரத்து நெருக்கடி அதிகமாக இருக்கும், டிராபிக். இவ்வாறு போக்குவரத்து நெருக்கடி அதிகமாக இருக்கின்ற போது எனக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு இலக்கினை அடைய முடியாத ஒரு இடர்நேர்வினை உருவாக்கி கொடுக்கும். அல்லது என்னுடைய வாகனம் விபத்துக்குள்ளாக்கலாம், எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளாக்கலாம். ஆகவே அவ்வாறு விபத்துக்குள்ளாயினாலும் கூட எங்களுக்கு அதாவது அந்த எதிர்பார்த்தபடி அந்த விடயத்தை அடைய முடியாமல், அந்த இலக்கினை அடைய முடியாமல் 1/2 மணித்தியாலத்தில்
அலுவலகத்துக்கு சென்று விடுகிறேன் என்ற அந்த இலக்கினை அடைய முடியாமல் போகலாம். இல்லாவிட்டால் வாகனம் பழுதடைந்து போகலாம். இவ்வாறு எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய அந்த என்னுடைய இலக்கினை அடைவதற்கு காணப்படக்கூடிய ஒரு வகையான எதிர்காலத்திலே நிகழக்கூடிய ஒரு அன்சர்டினிட்டி என்று சொல்வார்கள். அதாவது ஒரு ஒரு நிகழக்கூடிய அல்லது ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கி கொடுக்கும். அந்த நிலையற்ற தன்மைகளை நாங்கள் இடர்நேர்வு என்று அழைத்துக் கொள்ள முடியும். ஆக இந்த இடர்நேர்வு என்பது ஒரு விடயத்தை, அதாவது ஒரு வங்கியோ அல்லது ஒரு நிதி நிறுவனமோ தான் ஒரு விடயத்தை செய்வதற்கு எதிர்காலத்தில் எதிர்பார்க்கின்ற அதே நேரம் எதிர்பாராத விதமாக ஏதேனும் இடம்பெறுமாக இருந்தால், முன்கூட்டியே கணிப்பிடப்படக்கூடியாத அளவுக்கு எதிர்பாராத விதமாக ஏதேனும் நிகழுமாக இருந்தால் அதனை இடர்நேர்வு என்று அழைக்க முடியும். இது மிக இடர்நேர்வு தொடர்பான மிக ஒரு மிக எளிமையான ஒரு விளக்கமாக நாங்கள் கருத முடியும். இதை இன்னொரு வகையில் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், அதாவது ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட முதலீட்டினை செய்கிறது. ஒரு வங்கி என்று எடுத்துக்கொள்வோமே. அந்த வங்கி ஒரு குறிப்பிட்ட முதலீட்டினை செய்து கொள்கிறார். அந்த முதலீட்டினை செய்கின்ற போது அந்த வங்கி என்ன செய்யுமாக இருந்தால், எதிர்பார்க்கும் எனக்கு 10% ஒரு திரும்பல் ஒரு லாபம் இந்த முதலீட்டிலே இருந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் நினைப்போம், ஒரு வங்கி ஒரு பங்குச்சந்தையிலே முதலிடுகிறது. அந்த மூலதனத்தின் மூலமாக ஒரு அந்த முதலீட்டின் மூலமாக ஒரு வருட காலத்திலே அந்த குறிப்பிட்ட பங்கினுடைய விலை 10% அதிகரிக்கும் என்று சொல்லி அதை எதிர்பார்த்து 10% லாபத்தை எதிர்பார்த்து முதலீடு. அப்ப இந்த இடத்திலே நாங்கள் இடர்நேர்வாக என்னத்தை கருத முடியும்? இந்த இடத்திலே 2 வகையான இடர்நேர்வுகள் அந்த வங்கிக்கு அல்லது நிதி நிறுவனத்துக்கு ஏற்பட்டுக் கொள்ளும். முதலாவது இடர்நேர்வு என்ன என்று சொன்னால், அந்த வங்கி எதிர்பார்த்த அந்த பங்கினுடைய விலை எதிர்பார்த்தவாறு 10% அதிகரிக்காமல் போகலாம். அவ்வாறு 10% அதிகரிக்காமல் போகுமாக இருந்தால் அந்த 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 குறிப்பிட்ட முதலீட்டை செய்த கம்பெனி எதிர்பார்த்த லாபத்தினை அடைய முடியாமல் போகலாம். அது ஒரு இடர்நேர்வு, சந்தை இடர்நேர்வு என்று அதனை சொல்ல முடியும். அதாவது 10% வருமானத்தை எதிர்பார்த்து அந்த முதலீட்டை செய்கிறது. ஆனா உண்மையா என்னன்னு சொன்னா, அந்த எதிர்பார்த்தபடி 10% வருமானம் வரவில்லை, 2% வருமானம் தான் வருகிறது. 100 ரூபாய் பங்கு ஒரு வருட காலப்பகுதிக்குள் 110 ரூபாயாக மாறும் என எதிர்பார்த்துத்தான் அந்த அந்த முதலீட்டை செய்கிறார்கள். ஆனா அந்த முதலீடு 110 அதிகரிக்கவில்லை. அந்த முதலீடு தொடர்ந்தும் 100 ரூபாவிலேயே அல்லது 102 ரூபாக மட்டும்தான் அதிகரித்திருந்தது. அவர் எதிர்பார்த்தது. ஆகவே எதிர்காலத்திலே எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இடர்நேர்வாக கருதப்படும். இதுல எதிர்பாரா விதமாக ஏற்பட்ட மாற்றம் என்ன? 10% வருமானம் எதிர்பார்க்கப்படுகிறது, ஆனால் 2% வருமானம் தான் கிடைக்கிறது. இது எதிர்பாராத மாற்றம், ஒரு இடர்நேர்வு. இரண்டாவது வகையான இடர்நேர்வு என்னென்று சொன்னால், அந்த கம்பெனி குறிப்பிட்ட பங்கிலே, உதாரணத்துக்கு XY கம்பெனி என்று வைத்துக் கொள்வோம். அந்த XY கம்பெனி ஏதோ ஒரு காரணத்துக்காக வறிதாகி போகலாம். கடன் செலுத்த, அதாவது அந்த கம்பெனி தொடர்ந்தும் இயங்காமல் முறிவடைந்து போகலாம். அவ்வாறு முறிவடைகிற சந்தர்ப்பத்தில் சில வேளைகளில் அவருக்கு அந்த முதலிட்ட 100 ரூபாவும் கிடைக்காமல் போகின்ற சந்தர்ப்பம் இருக்கு. ஆக இந்த இடத்திலே அந்த கம்பெனிக்கு என்ன நட்டம் பெறுகிறது? அந்த முதலீடு இது கடன் இடர்நேர்வு என்று சொல்வார்கள், அல்லது கடன் இடர்நேர்வு என்ற வகைக்குள்ளே டிஃபால்ட் ரிஸ்க் என்ற வகைக்குள்ளே சேர்த்துக் கொள்ள முடியும். அவை அந்த கம்பெனி ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட
கம்பெனி முறிவடைந்து போவதன் மூலமாக அந்த பங்கு பெறுமதியற்றதாக மாறிவிடுகிறது. அவ்வாறு பெறுமதியற்றதாக மாறுகின்ற போது அவருக்கு ஒரு இடர்நேர் உருவாகும். ஆக இந்த இடர்நேர்வு என்பது ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனம் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையான திரும்பலை பெற்றுக்கொள்ளும் என்று எதிர்பார்த்து ஒரு முதலீட்டினை செய்கின்ற போது அவ்வாறு எதிர்பார்த்த வருமானத்துக்கும் எதிர்பார்க்கைக்கும் உண்மையில் நிகழ்ந்தவற்றுக்கும் இடையிலான வேறுபாடு என்று சொல்லப்படும். நாங்கள் இடர்நேர்வு என்று சொல்ல முடியும். அதாவது முதலீட்டினை செய்யும் போது எதிர்காலத்தில் கிடைக்கும் என எதிர்பார்த்த முதலீட்டுக்கும் உண்மையாக கிடைத்த பெறுமதிக்கும் இடையிலான வேறுபாடு எங்களுக்கு முதலீடு என்று சொல்ல முடியும். ஆக இந்த இந்த இரண்டு பேருக்கும் இடையிலான வித்தியாசத்தை நாங்கள் முதலீடு என்று சொல்லலாம். இந்த இடத்திலே மாணவர்கள் ஒரு ஒரு திறமையான மாணவராக இருந்தால் ஒரு கேள்வியை கேட்க முடியும். அதாவது அந்த 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 கேள்வி இயற்கையாக வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, சரி நாங்கள் 100 ரூபாவை முதலிடுகிறோம், அந்த பங்கினுடைய விலை 110 ரூபாக மாறும் என்ற எதிர்பார்ப்போடு 100 ரூபாவுக்கு முதலிடுகிறோம். ஆனால் அந்த பங்கினுடைய விலை 102 ரூபாவுக்கு போனால் எங்களுக்கு இடர்நேர்வு என்று நீங்கள் சொன்னீர்கள். அதாவது எதிர்பார்த்ததை விட அதாவது நிகழ்ந்தவற்றுக்கும் எதிர்பார்த்ததுக்கும் இடையிலான வேறுபாடு இடர்நேர்வு என்று சொல்கிறீர்கள். ஆக 102 ரூபாவாக வந்தால் இடர்நேர்வு ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த பங்கினுடைய விலை 120 ரூபாவுக்கு போய்விட்டது. நாங்கள் இது 10 ரூபா தான் வருமானம் எதிர்பார்த்தினாங்கள். ஆனா உண்மையிலே எங்களுக்கு கிடைத்த வருமானம் 20 ரூபா. ஆக இந்த நிலையிலே உண்மையிலே இது ஒரு இடர்நேர்வா என்ற ஒரு கேள்வியை ஒரு மாணவன் கேட்க முடியும். ஆனா உண்மையிலே இந்த இடத்திலே தான் நாங்கள் இன்னொரு விதியினை சேர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இடர்நேர் என்பது எப்பவுமே எதிர்மறையான நிகழ்வுகளை மாத்திரம் கருத வேண்டும். இடர்நேர் என்கின்ற போது எப்பவுமே எதிர்மறையான விடயங்களை, நெகட்டிவ் இம்பாக்ட், அட்வர்ஸ் இம்பாக்ட், எதிர்மறையான விடயங்களை மாத்திரமே நாங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இது எங்களுக்கு இடர்நேர்வு தொடர்பாக தெரிந்து கொள்கின்ற இடத்திலே முதலாவது விஷயம் எதிர்மறையான விடயம். இரண்டாவது விஷயம் என்ன? இதனால் இதுல ஒரு நிச்சயமற்ற தன்மை இது காணப்பட வேண்டும். நிச்சயமற்ற தன்மை என்றால் என்ன? ஒரு இடர்நேர்வு என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மை காணப்பட வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் ஏற்கனவே எடுத்த உதாரணத்தை எடுப்போம். அது கிட்டத்தட்ட அதாவது நாங்கள் எங்களுக்கு முதலிடுவதற்கு முன்னரே தெரியும் இது 10 ரூபாய் இல்ல 5 ரூபா தான் ஏற்படும் என்று எங்களுக்கு தெரியும். அந்த 5 ரூபாவை நாங்கள் பெற்றுக்கொண்டால் அது ஒரு இடர்நேர்வாக கருத முடியாது. அப்படியான ஒரு விடயத்தை, அதாவது முன்கூட்டியே எங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு இழப்பு அல்லது ஒரு நட்டத்தை, நிச்சயமாக தெரியக்கூடிய இழப்பு அல்லது நட்டத்தை இடர்நேர்வு என்ற பகுதிக்குள் நாங்கள் உள்ளடக்க முடியாது. ஆக அங்கே ஒரு எதிர்கால நிகழ்விலே ஒரு நிச்சயமற்ற தன்மை காணப்பட வேண்டும். அதான் இப்ப நாங்கள் கட்டாயம் விபத்து நிகழும் என்று தெரிந்து போட்டு நாங்கள் பாதையிலே வீதியிலே வாகனத்தை செலுத்தினோம், எங்களுக்கு கட்டாயம் இதில் விபத்து நிகழும், அது ஒரு இடர்நேர்வு இல்லை. ஏனென்று சொன்னா முன்கூட்டியே எங்களுக்கு தெரியும். இதுல இந்த இடத்திலே உதாரணத்துக்கு நாங்கள் சொல்வோம், உதாரணத்துக்கு சொல்வோம், ஏதாவது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கிறார்கள், நான் வீதியிலே எடுத்தால் என்னை கைது செய்வார்கள், நிச்சயமாக தெரியும். இதை நான் இடர்நேர்வு என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னா என்னுடைய அந்த 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 நடவடிக்கைக்குரிய விளைவு நிச்சயமாக தெரியும். ஆனா இது அப்படி இல்லை. அதாவது இடர்நேர்வு என்பது அது ஒரு நிச்சயமற்ற தன்மை கொண்ட ஒரு நிகழ்வாகவும் இருக்க வேண்டும். நிகழலாம் அல்லது நிகழாமல் போகலாம் என்கின்ற நிச்சயமற்ற தன்மையும் காணப்பட வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக அது ஒரு நட்டத்தினை ஏற்படுத்துவதாக காணப்பட வேண்டும். ஆகவே
இந்த இரண்டு விடயங்களும் காணப்பட்டால் மாத்திரமே அதை நாங்கள் இடர்நேர்வு என்று சொல்ல முடியும். இது எங்களுக்கு இடர்நேர்வு தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக காணப்படும். அடுத்ததாக இடர்நேர்வு முகாமைத்துவம் என்றால் என்ன? நாங்கள் இப்ப இடர்நேர்வு என்றால் இடர்நேர்வு முகாமைத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கு வழிகிட்ட நாங்கள் முதல்ல இடர்நேர்வு என்றால் என்ன என்று பார்த்தோம். சரி, இடர்நேர்வு என்றால் என்னவென்று பார்த்து விட்டோம். நாங்கள் இப்ப செய்ய வேண்டிய அடுத்த வேலை என்னன்னு சொன்னா, இடர்நேர் முகாமைத்துவம் என்றால் என்ன? இடர்நேர் முகாமைத்துவம் என்பது உண்மையிலே எப்படி சொல்வது? இடர்நேர் முகாமைத்துவம் அதாவது ஒரு நிதியியல் நிறுவனத்திலே இடர்நேர்வு சம்பந்தமான செய்முறைகளை உள்ளடக்கிய ஒன்றே நாங்கள் இடர்நேர் முகாமைத்துவம் என்று குறிப்பிட முடியும். அதாவது ஒரு வங்கியில் அல்லது ஒரு நிதி நிறுவனத்திலே ஒரு இடர்நேர்வினை இனங்கண்டு அதனை மதிப்பீடு செய்து அதனை கட்டுப்படுத்தி அதனை தொடர்ச்சியாக கண்காணிக்கின்ற இந்த 4 செயற்பாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு செய்முறையினை நாங்கள் இடர்நேர்வு முகாமைத்துவம் என்று சொல்ல முடியும். இடர்நேர் முகாமைத்துவம் என்றால் என்ன? இனங்காண இடர்நேர்வுகளை இனங்காணுதல், மதிப்பீடு செய்தல், கட்டுப்படுத்துதல் மற்றும் தொடர்ச்சியாக கண்காணித்தல் ஆகிய 4 செய்முறைகளையும் உள்ளடக்கியதை நாங்கள் இடர்நேர்வு முகாமைத்துவம் என்று சொல்ல முடியும். விளங்கிச்சா? ஆக இடர்நேர்வு முகாமைத்துவம் என்பதில் 4 வகையான படிமுறைகள் காணப்படுகின்றன. முதலாவது படிமுறை என்ன? இனம் காணல், ஐடென்டிஃபை த ரிஸ்க். அதாவது இடர்நேர்வுகளை நாங்கள் இனம் காண வேண்டும். ஒரு நிதியியல் நிறுவனத்தில், ஒரு வங்கியிலோ அல்லது நிதி கம்பெனி ஒன்றிலோ அல்லது ஒரு குத்தகை தொழில் கம்பெனியிலோ பல்வேறு வகையான இடர்நேர்வுகள் ஏற்பட முடியும். அவர்களுடைய அந்த நாளாந்த செயற்பாட்டிலே பல்வேறு வகையான இடர்நேர்வுகள் ஏற்பட முடியும். உதாரணமாக நாங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் கடன் இடர்நேர்வு, அதாவது ஒரு வங்கியிலும் சரி அல்லது நிதி கம்பெனியிலும் சரி தங்களுடைய கடன் வழங்கல் செயற்பாடுகளிலே ஈடுபடும். அவர்களுடைய பிரதான தொழிற்பாடு நிதியியல் இடையீட்டாளர் என்ற தொழிற்பாடு. நிதியியல் இடையீட்டாளர்கள் என்றால் யார்? உண்மையிலே நீங்கள் இந்த வினாப்பத்திரத்தை பார்த்தால் அதிலே சொல்லப்பட்ட வைப்புக்களை ஏற்கும் நிதியியல் நிறுவனங்கள். வைப்புக்களை ஏற்கும் நிதியியல் நிறுவனங்கள் என்பது என்ன? இலங்கையில் வைப்புக்களை ஏற்கக்கூடிய நிதியியல் நிறுவனங்களாக நாங்கள் எவற்றை குறிப்பிட முடியும்? இப்படி ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் இதை விடையாக அளிப்பீர்கள். வைப்புக்களை ஏற்கக்கூடிய நிதியியல் நிறுவனங்கள் என்பது அதாவது மத்திய வங்கியினால் அனுமதி அளிக்கப்பட்ட அல்லது உரிமம் வழங்கப்பட்ட பொதுமக்களிடமிருந்து பணத்தினை வைப்பாக ஏற்று எதிர்காலத்தில் வட்டியுடன் மீளச் செலுத்துவேன் என்கின்ற உறுதிமொழியின் அடிப்படையில் பொதுமக்களிடமிருந்து பணத்தினை வைப்புகளாக ஏற்க மத்திய வங்கியினால் அனுமதி அளிக்கப்பட்ட நிறுவனங்களை நாங்கள் சொல்லலாம் வைப்புக்களை ஏற்கும் நிதியியல் நிறுவனங்கள் என்று சொல்லப்படும்.
இவ்வாறு வைப்புக்களை ஏற்கும் நிதியியல் நிறுவனங்களாக 2 வகையான பிரதான நிதியியல் நிறுவனங்கள் காணப்படுகிறது. ஒன்று அனுமதி அளிக்கப்பட்ட வங்கிகள், இரண்டாவது அனுமதி அளிக்கப்பட்ட நிதி கம்பெனிகள். இது நிதியியல் வைப்புக்களை ஏற்கும் நிதியியல் நிறுவனங்கள் என்ற வகைக்குள் காணப்படும். நிதியியல் இடையீட்டாளர்கள் என்றால் என்ன? ஃபைனான்சியல் இன்டர்மீடியேட்டரிஸ். அதாவது நிதியியல் இடையீட்டாளர்கள் என்றால் யார்? அல்லது அதற்குரிய வரைவிலக்கணம் என்ன? நிதியியல் இடையீட்டாளர் என்பதற்குரிய வரைவிலக்கணமாக நாங்கள் எதை சொல்ல முடியும்? நிதியியல் இடையீட்டாளர்கள் என்போர் பொதுமக்களிடமிருந்து பணத்தினை வைப்பாக ஏற்று, அதாவது மிகையாக பணம் சேமிக்கும் தரப்பினரிடமிருந்து, அதாவது மிகையாக பணத்தினை கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களிடமிருந்து வைப்புக்களை ஏற்று பணம் பற்றாக்குறையாக இருக்கிறவர்களுக்கு அல்லது தொழில் செய்வதற்கு பணம் தேவைப்படுபவர்களுக்கு கடன்களை வழங்குகின்ற தொழிற்பாட்டை செய்யக்கூடிய நிறுவனங்களை அல்லது அந்த தொழிற்பாட்டை நிதியியல் இடையீட்டு தொழிற்பாடு என்று சொல்லுவோம். ஃபைனான்சியல் இன்டர்மீடியேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்லுவோம். நிதியியல் இடையீட்டு தொழிற்பாடு என்று சொல்லுவோம். இலங்கையை பொறுத்தவரையில் இந்த வங்கிகள் அல்லது நிதி கம்பெனிகள் இந்த நிதியியல் இடையீட்டு தொழிற்பாட்டை செய்கிறது. அவை இரண்டும் தான் பொதுமக்களிடமிருந்து வைப்புக்களை ஏற்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற நிறுவனங்கள், அதே நேரம் கடன்களை கொடுப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட அதாவது நிதியியல் இடையீட்டு தொழிற்பாட்டை அல்லது செயற்பாட்டை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆகவே இந்த நிதியியல் இடையீட்டு தொழிற்பாட்டை செய்யக்கூடிய வங்கிகளாக இருந்தாலும் சரி, அல்லது நிதி கம்பெனிகளாக இருந்தாலும் சரி, அல்லது நிதியியல் தொழிற்பாடுகளுக்கு மேலதிகமாக நிதியியல் துறையோடு சம்பந்தப்பட்ட தொழிற்பாடுகளிலே ஈடுபடுகின்ற காப்புறுதி கம்பெனிகளாக இருந்தாலும் சரி, ஏனைய நிறுவனங்கள், அதை போன்ற பங்குத்தரகர்கள் போன்ற ஏனைய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய செயற்பாட்டோடு தொடர்பட்டதாக பல்வேறு இடர்நேர்வுகள் காணப்படுகின்றன. முதலாவது இடர்நேர்வு நாங்கள் கொடுகடன் இடர்நேர்வு என்று சொல்ல முடியும். கொடுகடன் இடர்நேர்வு. இரண்டாவதாக சந்தை இடர்நேர்வு என்பதை குறிப்பிட முடியும். மூன்றாவதாக திரவத்தன்மை இடர்நேர்வு என்பதை குறிப்பிட முடியும். இந்த இதைவிட நான்காவது இடர்நேர்வாக தொழிற்பாட்டு இடர்நேர்வு, சட்ட ரீதியான இடர்நேர்வு, தந்திரோபாய இடர்நேர்வு, சூழல் இடர்நேர்வு என்று பல்வேறுபட்ட இடர்நேர்வுகள் காணப்படுகின்றன. ஒரு வங்கி அல்லது ஒரு நிதி கம்பெனி அல்லது ஏனைய நிதி நிறுவனங்கள் பல்வேறு வகையான இடர்நேர்வுகளை எதிர்நோக்குகின்றன தங்களுடைய அன்றாட தொழிற்பாட்டிலே, டே டு டே ஆபரேஷன். இதிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த 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 இடர்நேர்வுகளை, அதாவது அன்றாட தொழிற்பாடுகளை பல்வேறுபட்ட இடர்நேர்வுகளை எதிர்நோக்கும். அப்போ முதல் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட செயற்பாட்டை செய்கிற போது அல்லது ஒரு தொழிற்பாட்டிலே என்ன வகையான இடர்நேர்வுகள் உருவாகும் என்று சொல்லி அவர்கள் முதல் இனங்கண்டு கொள்ள வேண்டும். இது இடர்நேர்வு முகாமைத்துவத்திலே ஒரு முக்கியமான தொழிற்பாடாக காணப்படுகிறது. முதலில் அவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், என்ன வகையான இடர்நேர்வை இந்த குறிப்பிட்ட தொழிற்பாடு உள்ளடக்கி இருக்கிறது என்பதை இனங்கண்டு கொள்ள வேண்டும். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு வங்கி ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளருக்கு ஒரு குறித்த தொகை பணத்தை கடனாக வழங்குகிறது. இவ்வாறு கடனாக வழங்குகின்ற போது அந்த குறித்த செயற்பாட்டிலே என்ன வகையான இடர்நேர்வுகள் காணப்படலாம் என்று இனங்கண்டு கொள்ள வேண்டும். முதலிலே அந்த குறிப்பிட்ட செயற்பாட்டோடு தொடர்புடைய இடர்நேர்வுகளை அந்த குறித்த வங்கி இனங்கண்டு கொள்ள வேண்டும். இது ஒரு இடர்நேர்வு முகாமைத்துவத்திலே முதலாவது படிமுறையாக காணப்படும்.
நாங்க இதுல பார்ப்போம், கொடுகடன் இடர்நேர்வு மிக முக்கியமான ஒரு இடர்நேர்வு. எந்த கடன் கொடுத்தல் செயற்பாட்டிலேயும் கொடுகடன் இடர்நேர்வு உருவாவதாக காணப்படும். ஒரு வங்கி எதிர்பார்க்கலாம் கொடுகடன் இடர்நேர்வு. அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட கடனை கொடுக்கிறோம், அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் வட்டியோடு மீளச் செலுத்துமாறு அவ்வாறு பெற்றுக்கொண்ட வாடிக்கையாளர் வட்டியோடு மீளச் செலுத்தாத சந்தர்ப்பத்திலே ஏற்படக்கூடிய இடர்நேர்வாக கொடுகடன் இடர்நேர்வு என்பது ஏற்படுகிறது. இந்த கொடுகடன் இடர்நேர்வை நாங்கள் அதாவது கொடுகடன் இடர்நேர்வை நாங்கள் என்ன சொல்லலாம், அது அந்த அந்த இடர்நேர்வை இனங்கண்டு கொள்ள வேணும். அதாவது கொடுகடை இந்த செயற்பாட்டிலே இந்த இடர்நேர் ஏற்படும். ஒன்று கொடுகடன் இடர்நேர் ஏற்படும், மற்றது குறித்த கால பகுதியிலே அந்த ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி தன்னுடைய தவணை பணத்தை செலுத்த வேண்டும் என்றிருக்கும். அந்த தவணை பணத்தை செலுத்தாட்டி கொடுகடன் இடர்நேர் ஏற்படும். அதைவிட அந்த நடவடிக்கை சில வேளைகளில் திரவத்தன்மை இடர்நேர்விற்கு முட்டிச் செல்லலாம். ஆகவே அவர் அதை கண்டுபிடிக்கும். இரண்டாவதாக அந்த கடன் வழங்கல் தொழிற்பாட்டு இடர்நேர்வுகள் ஏற்பட சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. சட்ட ரீதியான இடர்நேர்வுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம், இவ்வாறு பல்வேறுபட்ட இடர்நேர்வுகள் ஏற்படும். ஆகவே ஒரு கடன் வழங்கல் தொழிற்பாட்டிலே என்னென்ன வகையான இடர்நேர்வுகள் ஏற்பட முடியும் என்பதை முதலிலே அவர்கள் கணித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு கணித்து கொண்ட பின்னர் இது இடர்நேர் முகாமைத்துடைய முதலாவது கட்டம் முடிவடையும். ஓகே, அவர்கள் என்னென்ன வகையான இடர்நேர்வு அந்த குறிப்பிட்ட தொழிற்பாட்டிலே காணப்படுகிறது என்பதை இனங்கண்டு கொள்வார்கள். முதலிலே இனங்கண்டு கொள்ளுதல், இது முதலாவது படிமுறையாக காணப்படும். இரண்டாவது படிமுறை என்ன? இரண்டாவது படிமுறை என்னன்னு சொன்னா, அதாவது கொடுகடன் இடர்நேர்விலே அல்லது இரண்டாவது படிமுறை என்னன்னு சொன்னா, இடர்நேர்வு முகாமைத்துவத்துடைய இரண்டாவது படிமுறையாக நாங்கள் என்னத்தை குறிப்பிடணும்னு சொன்னா, அதாவது இடர்நேர்வினை ஆய்வு செய்தல். ஆய்வு செய்தல்ன்றா என்ன? மதிப்பாய்வு செய்தல். அதாவது எங்களுக்கு தெரியும், ஓகே, ஒரு ஆளுக்கு நான் ஒரு கடனை கொடுக்கிற போது கொடுகடன் இடர்நேர்வு ஏற்படும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கொடுகடன் இடர்நேர்வினால் எவ்வளவு நட்டம் ஏற்படும், நிறுவனத்துக்கு எவ்வளவு ஆகக்கூடிய நட்டம் ஏற்படும் என்பது முதலிலே எங்களுக்கு தெரியாது. அதை மதிப்பிட்டு கொள்ள வேண்டும். அதாவது ஒரு குறித்த நபருக்கு 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கடனை வழங்குகிற போது அந்த நபருடைய கொடுகடன் தரத்தினை மதிப்பீடு செய்வதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட நபருடைய, அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த கடன் வழங்கல் தொழிற்பாட்டின் மூலமாக எவ்வளவு கொடுகடன் இடர்நேர்வு ஏற்படும் என்பதனை அவர் மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். அது இரண்டாவது தொழிற்பாடாக காணப்படும். அதிலே இப்ப என்னன்னு சொன்னா, உதாரணமாக நாங்கள் அதை பல்வேறு வகையிலே உதாரணத்தை விளங்கிக் கொள்ள முடியும். அதாவது உதாரணத்தை எடுத்தவண்டா, ஒரு 1 மில்லியன் கடனை ஒரு ஆளுக்கு கொடுக்கின்ற, அவர்களுக்கு அந்த கொடுக்கின்ற போது அவர் முன்னைய காலத்திலே எந்த கடனையுமே அதாவது பாக்கி வைக்காமல், அதாவது மீதி வைக்காமல் ஒழுங்கான முறையில் செலுத்திய கடன் வழங்குனரா, அதாவது கடன்படுகிறதா, அல்லது முன்னைய காலங்களிலும் அவர் ஒரு சில கடன்களை திருப்பி செலுத்தாமல் விட்டிருக்கின்றார் என்ற போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாங்கள் ஒரு நிகழ்தகவினுடைய அடிப்படையிலே அந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளர் எந்தளவு தூரத்துக்கு கடனை திருப்பி செலுத்தாத சந்தர்ப்பம் காணப்படுகிறது என்பதனை மதிப்பிட்டுக் கொள்ள முடியும்.
அவ்வாறு மதிப்பீடு செய்வதன் மூலமாக அந்த வங்கிக்கு அந்த குறிப்பிட்ட தொழிற்பாட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய இடர்நேர்வினை மதிப்பாய்வு செய்து கொள்ள முடியும். இது இரண்டாவது வழிமுறை. அப்ப முதலாவது படிமுறை என்ன? நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வங்கி அல்லது நிதியியல் நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட செயலின் மூலமாக என்ன இடர்நேர்வு ஏற்படும் என்பதை இனம் கண்டு கொள்ளுதல். முதலாவது விஷயம் இனம் கண்டு கொள்ளுதல். இரண்டாவது விடயம் என்னென்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட இடர்நேர்வு எவ்வளவு தூரத்துக்கு நட்டத்தினை அல்லது நிதியியல் நட்டத்தினை ஏற்படுத்தும் நிறுவனத்துக்கு ஏற்படுத்தும் என்பதை மதிப்பாய்வு செய்து கொள்ளுதல். இதற்கிடையிலே நான் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கும். ஒரு இடர்நேர்வு ஏற்படுவதன் மூலமாக ஒரு வங்கிக்கு அல்லது நிதியியல் நிறுவனத்துக்கு 3 வகையான நட்டங்கள் ஏற்பட முடியும். கோட்பாட்டு ரீதியிலே இது சொல்லப்படுகிறது. அதாவது ஏன் நாங்கள் இடர்நேர்வை முகாமைத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அதை ஒழுங்காக முகாமைத்துவம் செய்யாவிட்டால் அந்த நிறுவனத்துக்கு 3 வகையான நட்டங்கள் ஏற்பட முடியும். அந்த 3 வகையான நட்டங்களும் எவை என்று கேட்டால், முதலாவது நட்டம் நிதியியல் நட்டமாக காணப்படும். பைனான்சியல் லாசஸ் என்று சொல்வார். நிதியியல் நட்டங்கள். எவ்வாறு நிதியியல் நட்டங்கள் உருவாக முடியும்? உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு கம்பெனி 1 மில்லியன், நான் ஏற்கனவே எடுத்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளருக்கு 1 மில்லியன் ரூபாய் கணத்தினை கடனாக கொடுக்கிறது. 1 வருடத்துக்கு பின்னர் ஒரு மில்லியன் 1.1 மில்லியன் ரூபாய் திருப்பி செலுத்த வேண்டும். இதுதான் அவர்களுடைய அந்த நிபந்தனை. இப்ப அவருக்கு என்னென்று சொன்னா, அதிலே அரவாசி பணத்தினை அவருக்கு வட்டியை கட்டிவிட்டார். ஆனா முதலிலே அரவாசியைத்தான் கட்டினார், அரவாசி பணத்தினை கட்டாமல் விட்டுவிட்டார். அப்ப இந்த நிறுவனத்துக்கு என்ன கொடுகடன் இடர்நேர்வு இடம்பெற்றுள்ளது. அந்த கொடுகடன் இடர்நேர்வின் மூலமாக என்ன நட்டம் என்று சொன்னா, 5 லட்சம் ரூபாய் அந்த நிறுவனத்துக்கு நட்டமாக காணப்படும். அரவாசி 1 மில்லியன்ல அரவாசி 5 லட்சம் ரூபாய் நட்டமாக காணப்படும். ஆக இந்த நட்டத்தினாக ஒரு 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 இடர்நேர்வின் மூலமாக ஒரு நிறுவனத்துக்கு நிதியியல் நட்டம் ஏற்படலாம், பைனான்சியல் லாசஸ். இரண்டாவது என்ன? அதனுடைய மதிப்பார்ந்த நட்டம் ஏற்படலாம், ரெப்யூட்டேஷனல் லாஸ், அங்கீகார நட்டம். அதாவது ரெப்யூட்டேஷனல் மதிப்பார்ந்த அல்லது அங்கீகார நட்டம் என்ற மதிப்பார்ந்த நட்டம் ஏற்படும் என்று சொன்னா, அதனுடைய நட்பெயர் சில வேளைகளிலே இல்லாமல் போகலாம். எப்படி நட்பெயர் இல்லாமல் போகும்? உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னால், ஒரு வங்கியில் அல்லது நிதி நிறுவனத்திலே அதனுடைய வாடிக்கையாளர்களுடைய தகவல்கள் திருட்டு போய்விட்டது. இது ஒரு இடர்நேர்வு. அப்ப அந்த வங்கி தொடர்பாக வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். இந்த கம்பெனியிலே நான் என்னுடைய சொந்த தகவல்களை கொடுத்து, என்னுடைய நிதி நிலைமை தொடர்பான தகவல்களை கொடுத்து, அந்த தகவல்களுக்கு யாரோ ஊடுருவி அந்த தகவல்களை திருடி விட்டார்கள். இந்த கம்பெனியிலோ அல்லது இந்த நிதி நிறுவனத்தில், வங்கியிலோ இல்ல நிதி நிறுவனத்திலோ ஒழுங்கான அல்லது முறையான தகவல் தொழில்நுட்ப முறைமை பேணப்படவில்லை. அதனாலே என்னுடைய இதுகள் திருட்டி போய்விட்டது. நான் இனிமேல் காலத்தில் இந்த வங்கியோடு அல்ல இந்த நிறுவனத்தோடு நான் தொடர்புகளை பேணக்கூடாது என்கின்ற அவர்கள் அந்த நிறுவனம் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பு இல்லாமல் போய்விடும். மதிப்பார்ந்து நட்டம், இடர்நேர்வு. மூன்றாவது ஒரு கம்பெனியினுடைய நோக்கத்தை அடைய முடியாத இடர்நேர்வு ஒன்று ஏற்படும். ஆகவே ஒரு இடர்நேர்வு ஏற்படுகின்ற போது 3 வகையான நட்டங்கள் ஏற்படும். முதலாவது நட்டம் நிதியியல் நட்டம், மதிப்பிழப்பு நட்டம், இரண்டாவதாக மதிப்பிழப்பு நட்டம், மூன்றாவதாக இலக்கினை அடைய முடியாத நட்டம், இலக்கினை அடைதலில் தோல்வி ஏற்படுகின்ற தன்மை. இந்த 3 வகையான நட்டங்களும் ஒரு கம்பெனியினுடைய அல்லது ஒரு நிதி நிறுவனத்தினுடைய இடர்நேர்வின் மூலம் ஏற்படும். ஆகவே இந்த
இந்த மதிப்பிடுதல், இடர்நேர்வினை மதிப்பிடுதல் என்ற பகுதியில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இதுல எந்தெந்த நட்டம் ஏற்படும், அது எவ்வளவு தூரத்துக்கு ஏற்படும் என்பதை மதிப்பிட்டுக் கொள்ளணும். இதுதான் இடர்நேர்வு முகாமைத்துவத்தினுடைய இரண்டாவது பகுதியிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற விஷயம். இரண்டாவது நடைமுறை, அந்த செய்முறையினுடைய இரண்டாவது படிநிலை, அதாவது இடர்நேர்வினை மதிப்பிட்டு கொள்ளுதல். ஆக முதலாவது இனங்கண்டு கொள்ளுதல், இரண்டாவது ஐடென்டிபிகேஷன் இனங்கண்டு கொள்ளுதல், இரண்டாவது மதிப்பிட்டு கொள்ளுதல், மூன்றாவது இடர்நேர்வினை கட்டுப்படுத்தி கொள்ளுதல். இடர்நேர்வினை கட்டுப்படுத்திக் கொள்ளுதல் என்றால் என்ன? அதாவது ஒரு நிதி வங்கி அல்லது நிதி நிறுவனம் தன்னுடைய தொழிற்பாடொன்றின் மூலமாக இடர்நேர்வினை எதிர்நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த இடர்நேர்வினை முற்றுமுழுதாக நீக்க முடியாது. ஆனால் என்ன செய்யலாம் என்று சொன்னால், அந்த இடர்நேர்வினை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும், அல்லது அந்த இடர்நேர்வினால் ஏற்படக்கூடிய நட்டத்தின் அளவினை குறைத்துக் கொள்ள முடியும். இது எப்படி? நாங்கள் பொதுவாக சொல்வதுண்டு, இடர்நேர்வினை முற்றுமுழுதாக, ஒரு நிறுவனத்துக்கு ஏற்படக்கூடிய இடர்நேர்வினை முற்றுமுழுதாக நீக்க முடியாது. அது சாத்தியமில்லை. அப்படி முற்றுமுழுதாக நீக்க வேண்டுமா என்று சொன்னால், நாங்கள் வியாபாரமே செய்யாமல் இருக்க வேண்டும். இடர்நேர்வுக்கு பயந்தம் என்று சொன்னால் நாங்கள் வியாபாரத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். ஆனா என்ன செய்யலாம் என்று சொன்னா, இந்த இடர்நேர்வை கட்டுப்படுத்தி இந்த இடர்நேர்வினால் வரக்கூடிய நட்டத்தினுடைய அளவினை குறைத்து கொள்ள முடியும். இது மூன்றாவது படிமுறையாக வருகிறது. ஒரு இடர்நேர்வினை ஏற்படுத்த, அதாவது இடர்நேர்வினை எதிர்கொள்ளுதல், கட்டுப்படுத்தி முகாமைத்துவம் செய்தல் தொடர்பில், கட்டுப்படுத்துதல் தொடர்பில் 3 வகையான படிமுறைகள் மேற்கொள்ளப்படுகிறது பொதுவாக. முதலாவது படிமுறை என்ன என்று சொன்னால், அந்த அதாவது இடர்நேர்வினை இல்லாமல் செய்தல். இந்த இடர்நேர்வினை இல்லாமல் செய்தல் என்றது மிக கடினமான ஒரு விடயம். அவ்வாறு செய்வது சாத்தியமற்றது என்று கூட சொல்லலாம். எந்த ஒரு வியாபாரத்திலையுமே அல்லது எந்த ஒரு தொழிற்பாட்டு நடவடிக்கையிலுமே இடர்நேர்வு ஏற்படாமல் இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் இன்னொன்று செய்யலாம் என்னென்று சொன்னா, இடர்நேர்வினுடைய அளவை குறைத்து கொள்ள முடியும். அதுதான் சாத்தியமானது. மூன்றாவது விடயம் என்னென்று சொன்னா, சில வேளையில் குறைக்கவும் முடியாமல் இருக்கலாம். அந்த இடர்நேர்வினை எதிர்கொண்டு அந்த குறிப்பிட்ட செயலினை ஆற்றி முடித்தல். உதாரணமாக சில செய்கைகளில் இடர்நேர்வு என்பது முற்றுமுழுதாக கட்டுப்படுத்தவும் முடியாமல் இருக்கும், அதை நீக்கவும் முடியாமல் இருக்கும். சில வேளைகளில் அந்த இடர்நேர்வு என்று ஏற்படும் என்று எங்களுக்கு தெரிந்தே இருக்கும். ஆனாலும் அந்த செயற்பாட்டினுடைய முக்கியத்துவம் கருதி அந்த இடர்நேர்வினை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அந்த செய்கையினை செய்வது. ஆக இந்த மூன்றாவது பகுதி இடர்நேர் முகாமைத்துவத்தினுடைய மூன்றாவது பகுதி என்னென்று சொல்லுது என்று சொன்னால், இடர்நேர்வினை கட்டுப்படுத்துதல். இது மூன்றாவது பகுதி. நான்காவது இறுதி பகுதி என்னன்னு சொன்னா, இப்ப என்னன்னு சொன்னா, கட்டுப்படுத்தியாச்சு, அதாவது இனங்கண்டாச்சு, அதை மதிப்பீடு செய்தாச்சு, கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தாச்சு. இவ்வளவு போதுமோ? இல்ல, இந்த இடர்நேர்வு மீண்டும் மீண்டும் இந்த கண்காணிக்கப்பட வேண்டும். ஒரு முதலீட்டினை செய்கின்ற போது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளும்
அது தொடர்பான இடர்நேர்வுகளும் தொடர்ந்தும் காணப்படும் என்று அர்த்தமல்ல. உதாரணத்துக்கு சொல்லவோம்னா, நாங்க ஒரு முதலீட்டை செய்திருக்கிறோம். அந்த முதலீடு உதாரணத்துக்கு இப்பத்திய உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இப்போது நடைபெறுகின்ற உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, நாங்க ஒரு முதலீட்டை செய்கிறோம். அந்த முதலீட்டிலிருந்து இவ்வளவு வருமானம் வரும் என்று எதிர்பார்த்து நாங்கள் திடீரென்று கொரோனா வந்துட்டது. கொரோனா தாக்குதல் மூலம், வைரஸ் தாக்குதல் மூலம் எங்களுக்கு சில வேளைகளிலே என்ன நடக்கும்? எங்களுக்கு தெரியாது. அந்த அதாவது புதுசாக சில இடர்நேர்வுகள் அந்த முதலீட்டு நடவடிக்கையில் உள்ளடங்கி இருக்கலாம். அவை நாங்கள் இப்ப என்னன்னு சொன்னா மீண்டும் அதை கணிப்பு செய்து மீண்டும் இனம் கண்டு மீண்டும் ஏதாவது புதிய இடர்நேர்வுகள் அதுல உருவாகி இருக்கண்டா மீண்டும் இனம் கண்டு அதனை மீண்டும் மதிப்பீடு செய்து அப்படி ஏதாவது இருந்தால் அதை கட்டுப்படுத்துவதற்கு மீண்டும் நடவடிக்கை எடுத்து இந்த நடைமுறை தொடர்ச்சியாக ஒரு சுழற்சியில் தொடர்ந்து காணப்படும். ஆகவே இனம் காணுதல், மதிப்பீடு செய்தல், கட்டுப்படுத்துதல், தொடர்ச்சியாக கண்காணித்தல். இனம் காணுதல், மதிப்பீடு செய்தல், கட்டுப்படுத்துதல், கண்காணித்தல் என்கின்ற இந்த படிமுறை 4 படிமுறையும் ஒரு வட்டமாக தொடர்ந்து காணப்படுவதை நாங்கள் தொடர்ந்து இடம்பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இதை ஒரு சின்ன உதாரணத்தில் உங்களுக்கு ஒரு வரைபடம் மூலம் விளக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நாங்கள் இடர்நேர்வு இதுதான் ஒரு குறிப்பிட்ட அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு இதனுடைய இடர்நேர்வாக நாங்க குறிப்பிட முடியும். நான் நினைக்கிறேன் இது உங்களுடைய இதுக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறேன். இன்னும் பதிவாக எழுதலாம் என்று நினைக்கிறேன். இடர்நேர்வு அதாவது ஒரு குறிப்பிட்ட செய்கையின் மூலமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்நேர்வு இது. இதுதான் இடர்நேர்வு. அதாவது இடர்நேர்வு செயற்பாடு. இந்த இடர்நேர்வு செயற்பாடு நான் சொன்ன 4 பகுதிகளை கொண்டது. முதலாவது கண்காணித்தல் என்பதாக காணப்படும். கண்காணித்தல் இல்லாட்டி இனம் காணுதல், இடர்நேர்வினை இனம் காணுதல், இதுதான் முதலாவது படிமுறை. இடர்நேர்வினை இனம் காணல். அடுத்தது என்ன? முதலாவது படிமுறை முடிய 2வது படிமுறை. 2வது படிமுறை என்ன? மதிப்பீடு செய்தல். மதிப்பீடு செய்தல் இது 2வது படிமுறையாக காணப்படும். 3வது படிமுறை என்ன? கட்டுப்படுத்துதல். 3வது படிமுறை என்ன? கட்டுப்படுத்துதல். 4வது படிமுறை கண்காணித்தல். திருப்பி இனம் காணுதல், மதிப்பீடு செய்தல், கட்டுப்படுத்தல், கண்காணித்தல். இது ஒரு சுற்றுவட்டமாக தொடர்ந்து இடம்பெறுவதாக காணப்படும். ஒரு நிறுவனத்தினுடைய இடர்நேர் செயற்பாடு, இடர்நேர் முகாமைத்துவமானது
இனம் காணுதல், மதிப்பீடு செய்தல், கட்டுப்படுத்தல், கண்காணித்தல் என்கின்ற இந்த 4 படிமுறைகளும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருவ ஒன்றாக காணப்படும். இதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ளப்படும். இது ஒரு சுற்றுவட்டத்திலே காணப்படும், மீண்டும் மீண்டும் இடம்பெறுவதாக காணப்படும். விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த 4 படிமுறைகளையும் நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்களாக இருந்தால் ஒரு நீங்கள் என்ன செய்யலாம், அதாவது ஒரு இடர்நேர்வு முகாமைத்துவம் என்றால் என்ன என்பதனை நீங்கள் விளங்கி வைத்திருப்பீர்களாக இருப்பீர்கள். இது இடர்நேர்வு முகாமைத்துவத்தினுடைய 4 படிமுறைகளாக காணப்படும். இந்த இடர்நேர்வு இப்போ நாங்கள் தொடக்கத்திலே இடர்நேர்வு என்றால் என்ன என்று பார்த்தோம். அடுத்ததாக இந்த இடர்நேர்வு முகாமைத்துவம் என்றால் என்ன என்று பார்த்தோம். அந்த இடர்நேர்வு முகாமைத்துவத்திலே காணப்படக்கூடிய 4 படிமுறைகளை பற்றி பார்த்தோம். இதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது என்னென்று சொன்னால் பல்வேறுபட்ட இடர்நேர்வுகளை பற்றி பார்க்க முடியும். பல்வேறுபட்ட இடர்நேர்வுகளை பற்றி நாங்கள் இதிலே அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம். நான் உங்களுக்கு முதலிலே விளங்கப்படுத்துகின்ற போது சொன்னேன், ஒரு இடர்நேர்விலே பல்வேறுபட்ட இடர்நேர்வுகளை அவர்கள் இனங்காண்டு கொள்ள முடியும். ஒரு வங்கி அல்லது ஒரு நிதியியல் நிறுவனம் தன்னுடைய செயற்பாட்டிலே பல்வேறுபட்ட இடர்நேர்வுகளை இனம் கண்டு கொள்ள முடியும். முதலாவது இடர்நேர்வு கொடுகடன் இடர்நேர்வு என்று சொன்னாங்க. கிரெடிட் ரிஸ்க் என்று சொல்லுவார்கள், கொடுகடன் இடர்நேர்வு. இரண்டாவது இடர்நேர்வு மார்க்கெட் ரிஸ்க், அதாவது சந்தை இடர்நேர்வு. மூன்றாவது திரவத்தன்மை இடர்நேர்வு. நான்காவது தொழிற்பாட்டு இடர்நேர்வு, சட்ட ரீதியான இடர்நேர்வு, மதிப்பார்ந்த இடர்நேர்வு மற்றும் தந்திரோபாய இடர்நேர்வு என்று பல்வேறு வகையான இடர்நேர்வுகள் காணப்படுகின்றன. இந்த இடர்நேர்விலே நாங்கள் முதல் 3 இடர்நேர்வு, கொடுகடன் இடர்நேர்வு, சந்தை இடர்நேர்வு, திரவத்தன்மை இடர்நேர்வு, இந்த 3 இடர்நேர்வுகளையும் ஒரு பொதுவான பேரிலே நாங்கள் ஒரு பொதுவான குழுவுக்குள்ளே நாங்கள் உள்ளடக்குவோம். நிதியியல் இடர்நேர்வு. ஆக உங்களுக்கு கேள்வி வருமாக இருந்தால், நிதியியல் இடர்நேர்வுகள் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வருமாக இருந்தால் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் கொடுகடன் இடர்நேர்வு, சந்தை இடர்நேர்வு, திரவத்தன்மை இடர்நேர்வு. இரண்டாவது விஷயம் நிதியியல் சாரா இடர்நேர்வு. நிதியியல் சாரா இடர்நேர்வு என்றால் என்ன? நிதியியல் சாரா இடர்நேர்வு, நிதியல்லா இடர்நேர்வு. நிதியல்லா இடர்நேர்வுகளுக்குள்ளே எங்களுக்கு தொழிற்பாட்டு இடர்நேர்வு, சட்ட ரீதியான இடர்நேர்வு, ஒழுங்குபடுத்தல் இடர்நேர்வு, மதிப்பார்ந்த இடர்நேர்வு, தந்திரோபாய இடர்நேர்வு என்று பல்வேறுபட்ட இடர்நேர்வுகள் காணப்படுகிறது. இதிலே நாங்கள் முதலாவதாக நிதியியல் இடர்நேர்வு என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். நிதியியல் இடர்நேர்வு என்பது ஒரு நிறுவனத்தினுடைய அல்லது ஒரு வங்கியினுடைய அல்லது ஒரு நிதி நிறுவனத்தினுடைய ஐந்தொகையில்
தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடர்நேர்வினை நாங்கள் நிதியியல் இடர்நேர்வாக குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அதாவது ஒரு இடர்நேர்வானது ஒரு நிதி நிறுவனத்தினுடைய ஐந்தொகையில் நேரடி தாக்கத்தினை ஏற்படுத்துமாக இருந்தால் அந்த இடர்நேர்வினை நாங்கள் நிதியியல் இடர்நேர்வு என்ற பகுதிக்குள் அடக்கிக் கொள்ள முடியும். ஆக மற்ற இடர்நேர்வுகள், நிதியியல் சாரா இடர்நேர்வுகள் நிதியியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அவையும் ஏற்படுத்தும், ஆனால் நேரடியான தாக்கமாக காணப்படாது. உதாரணத்துக்கு நாங்கள் விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் கொடுகடன் இடர்நேர்வை எடுத்துக்கொள்வோம். கொடுகடன் இடர்நேர்வு என்பது ஒரு நிதியியல் இடர்நேர்வாக கருதப்படுகிறது. நான் சொன்னான் நிதியியல் இடர்நேர்வு என்பதனுள் என்னென்ன வரும்? மூன்று விஷயம் தான் வரும் நிதியியல் இடர்நேர்வு என்பதனுள். நிதியியல் இடர்நேர்வு என்பதனுள் கொடுகடன் இடர்நேர்வு வரும், சந்தை இடர்நேர்வு வரும், மற்றது என்ன வரும்? திரவத்தன்மை இடர்நேர்வு வரும். இந்த கொடுகடன் இடர்நேர்வை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் உதாரணத்துக்கு சொல்வோம், ஏ என்கின்ற வங்கி XYZ என்கின்ற ஒரு கம்பெனிக்கு 100 மில்லியன் கடனை கொடுத்து விட்டது. இந்த கடனின் மூலமாக அந்த குறிப்பிட்ட அந்த கம்பெனி அல்லது அந்த குறிப்பிட்ட கம்பெனி முறிவடைந்ததன் காரணமாக அந்த 100 மில்லியன் கடனும் திருப்பி கிடைக்கவில்லை. இப்ப இந்த வங்கிக்கு நட்டம் 100 மில்லியனாக காணப்படுகிறது. அந்த நட்டம் என்ன ஏற்படுறா, அந்த 100 மில்லியன் நட்டம் அந்த கம்பெனி அந்த வங்கியினுடைய என்ற அந்த வங்கியினுடைய ஐந்தொகையிலே நேரடியாக தாக்கம் செலுத்தும். அந்த 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 ஐந்தொகையிலே நட்டமாக அந்த காசு 100 மில்லியன் ரூபாவால் ஐந்தொகை நட்டத்தை பதிவு செய்து கொள்ளும். லாப நட்ட கணக்கிலே நட்டம் ஏற்பட்டு அது உரிமையாண்மையிலே பாதிப்பினை ஏற்படுத்திக் கொள்ளும், உரிமை பங்கு. ஆக இந்த இந்த நிதியியல் நட்டம் இவ்வாறுதான். ஒரு நிதியியல் நட்டம் என்பது, அதாவது இடர்நேர்வு என்பது நிதியியல் நட்டத்தினை வங்கியினுடைய ஐந்தொகையில் நிதியியல் நட்டத்தை நேரடியாக ஏற்படுத்துகின்ற ஒரு இடர்நேர்வாக காணப்படுகிறது. அந்த நிதியியல் நட்டத்து நிதியியல் சாரா நட்டங்கள் என்றால் என்ன என்று பார்த்தால், நிதியியல் சாரா நட்டங்களுக்குரிய வரைவிலக்கணம் என்னென்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஒரு நிதி நிறுவனத்தினுடைய அல்லது ஒரு வங்கியினுடைய ஏதாவது இடர்நேர்வு அந்த வங்கியினுடைய செய்முறைகளில் அல்லது தகவல் தொழில்நுட்ப முறைமையில் அல்லது அதனுடைய செயற்பாட்டில் ஏற்படுகின்ற ஏதாவது குறைபாட்டினால் உருவாகுமாக இருந்தால் அந்த இடர்நேர்வை நிதியியல் சாரா இடர்நேர்வாக கருத முடியும். நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று. அதாவது
நிதியியல் சாரா இடர்நேர்வு என்பது ஒரு நிறுவனத்தினுடைய அல்லது ஒரு வங்கி தொழில் நிறுவனத்தினுடையதாக இருக்கலாம் சரி, அல்லது ஒரு நிதியியல் நிறுவனத்தினுடைய ஏதாவது இடர்நேர்வானது, நிறுவனத்தில் ஏதாவது இடர்நேர்வானது அந்நிறுவனத்தினுடைய முறைமைசார் அல்லது செய்முறைகளில் ஏற்படக்கூடிய ஏதாவது குறைபாட்டினால் அந்த இடர்நேர்வு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த இடர்நேர்வினை நாங்கள் நிதியியல் சாரா இடர்நேர்வு என்ற பகுதிக்குள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இதற்குள் தொழிற்பாட்டு இடர்நேர்வு, சட்ட ரீதியான இடர்நேர்வு, தந்திரோபாய இடர்நேர்வு என்று பல்வேறு வகையான இடர்நேர்வுகள் காணப்படுகின்றன. முன்னிய காலங்களிலே இந்த ஒரு வங்கி தொழிலை பொறுத்தவரையில் நிதியியல் இடர்நேர்வு மிக முக்கியமானதொன்றாக காணப்பட்டது. நிதியியல் இடர்நேர்வுகள் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு முகாமித்துவம் செய்யப்பட்ட ஒரு இடர்நேர்வாக காணப்பட்டது. நிதியியல் இடர்நேர்வு என்பதனுள் நான் முன்னரே சொன்னது போல கொடுகடன் இடர்நேர்வு, சந்தை இடர்நேர்வு, திரவத்தன்மை இடர்நேர்வு என்பது வந்தது. இந்த மற்ற இரண்டு இடர்நேர்வுகளையும் விட வங்கி தொழிலிலே கொடுகடன் இடர்நேர்வு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஏனப்படி ஏன் ஒரு வங்கியிலே கொடுகடன் இடர்நேர்வுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? ஏனென்று சொன்னால் ஒரு வங்கியினுடைய ஐந்தொகையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் ஏறத்தாழ 75 தொடக்கம் 80-85% சொத்துக்கள் இந்த கடன்களால் கொடுகடன்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்ற சொத்துக்களாகத்தான் காணப்படுகின்றன. அவ்வாறு ஒரு ஒரு வங்கியினுடைய வங்கி தொழில் நிறுவனத்துடைய ஐந்தொகை கொடுகடன்களால் அதிகம் பிரதிநிதித்துவப்படுத்துவதனால் அது சம்பந்தப்பட்ட இடர்நேர்வை முகாமித்துவம் செய்வதற்கு வங்கிகள் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தன முன்னைய காலங்களிலே, இல்ல மரபார்ந்த ரீதியில். ஆனால் தற்போது நிலைமை அவ்வாறு இல்லை. தற்போது நிதிசாரா இடர்நேர்வுகளை முகாமைத்துவம் செய்வதற்கும் சமனளவான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தற்காலங்களிலே நிதிசாரா முகாமைத்துவம் என்பது வங்கி தொழிலே தகவல் தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு என்பது மிக உயர்ந்த அளவிலே காணப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு மிக உயர்ந்த அளவிலே காணப்படுகின்ற காரணத்தினால் அந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய இடர்நேர்வு அதிக தாக்கம் செலுத்துவதாக காணப்படுவதன் காரணத்தினால் அந்த இடர்நேர்வை முகாமைத்துவம் செய்வதற்கு வங்கிகள் அதிக முக்கியத்துவம் அல்லது சமனான முக்கியத்துவம் கொடுக்கின்றன. நிதி முக்கியத்துவத்தோடு சமனான ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், சமனான ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், சமனான முக்கியத்துவம் கொடுக்கின்றன. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த கோவிட் கால பகுதியையே பார்த்து கொள்ளலாம். கோவிட் கால பகுதியிலே என்னென்றால் பல்வேறுபட்ட வங்கி தொழிற்பாடுகள் ரிமோட் பேஸ் அடிப்படையிலே, அதாவது அலுவலகத்துக்கு வெளியாலே இடம்பெற்றிருந்தது. அதாவது ஊழியர்கள் அலுவலகத்துக்கு வெளியாலே இருந்து கொண்டு அந்த அலுவலகத்திலே இருக்கக்கூடிய அந்த கணனி முறைமையுடன் தொடர்பினை ஏற்படுத்தி செயற்பாடுகளை செய்பவர்களாக இருந்தார். அவ்வாறு செய்கின்ற போது முறைமைசார் ரீதியாக, அதாவது முறைமைசார் தகவல் தொழில்நுட்ப முறைமைசார் தொழிற்பாட்டுகளிலே பல்வேறு இடர்நேர்வுகளை வங்கிகள் எதிர்நோக்கி இருந்தன.
பல்வேறுபட்ட கணனி தகவல்களை திருடக்கூடிய பல்வேறுபட்டவர்கள் அந்த வெளியிலே இருந்து கொண்டு அந்த கணினியினுடைய முறைமைக்குள், வங்கிகளுடைய கணனி முறைமைக்குள் ஊடுருவி அந்த கணனியினுடைய சில நிதியியல் தொடர்புகளை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்ததுடன் சில அதாவது அந்த அந்த முறைமையினை முறியடித்து உள்ளே நுழைவதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு அவர்கள் உள் நுழைந்தார்களா என்றால் ஒன்று தகவல்களை திருட முடியும், அல்லாத்தின் பெருந்தொகையான பணத்தினை ஒரு ஆளுடைய கணக்கிலே இருந்து மற்றவருடைய கணக்குக்கு மாற்றிக்கொள்ளும். இவ்வாறு அந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி காரணமாக இவ்வாறான இடர்நேர்வுகள் வங்கிக்கு ஏற்பட முடியும் என்ற காரணத்தினால் தற்போதைய காலத்தில் நிதியியல் இடர்நேர்வுக்கு கொடுக்கப்படுகின்ற அதே அளவு முக்கியத்துவம் நிதிசாரா இடர்நேர்வுகளுக்கும் கொடுக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக காணப்படும். நாங்கள் இங்கே 2 விடயங்களை பார்த்தோம். முதலாவதாக பார்த்தோம் என்னன்னு சொன்னா, நிதி இடர்நேர்வு என்றால் என்ன என்று பார்த்தோம். அந்த நிதி இடர்நேர்வுகளுக்குள்ளே என்னென்ன வகையான இடர்நேர்வுகள் உள்ளடங்குகிறது என்றது பார்த்தோம். அது முதலாவது விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். 2வது விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்னன்னு சொன்னா, நிதிசாரா இடர்நேர்வுகள் என்றால் என்ன, நிதிசாரா இடர்நேர்வுகளுக்குள் என்னென்ன வகையான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்பது பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்ததாக நாங்கள் இந்த ஒவ்வொரு வகையான இடர்நேர்வுகளை பற்றியும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த இடர்நேர்விலே நாங்கள் முதலாவதாக பார்த்த விஷயம் கொடுகடன் இடர்நேர்வு. இந்த கொடுகடன் இடர்நேர்வு என்றால் என்ன? எந்த ஒரு விடயத்தை பற்றியும் பார்த்தோம்னா நாங்கள் முதல் அந்த விடயம் என்றால் என்ன என்று பார்ப்பது பொருத்தமானதாக காணப்படும். ஆக பொதுபடுகடன் இடர்நேர்வு என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். பொதுபடுகடன் இடர்நேர்வு என்பது ஒரு கடன்படுனர் தான் இணங்கிக் கொண்ட அடிப்படையில் அந்த கடனை மீளச் செலுத்தாத ஒரு நிலைமையினை நாங்கள் கொடுகடன் இடர்நேர்வு என்று குறிப்பிட முடியும். அதாவது வங்கியினுடைய கடன்படுனர் ஒருவர் தன்னுடைய கடனினை குறித்த விதிகளுக்கு இணைவாக வங்கிகளுக்கு மீளச் செலுத்தாத ஒரு நிலைமையினை கொடுகடன் இடர்நேர்வு என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்த உதாரணம் தான் ஒரு ஆளுக்கு நாங்கள் ஒரு கம்பெனிக்கு XYZ கம்பெனிக்கு 100 மில்லியன் ரூபாய் பணத்தினை கடன் கொடுக்கிறது. அந்த 100 மில்லியன் ரூபாய் கடனினை குறித்த தவணை பணத்தினுக்குள் அந்த XYZ கம்பெனி திருப்பி செலுத்தவில்லை. ஒரு வருட கால பகுதிக்குள் அந்த கம்பெனி காசினை திருப்பி செலுத்துவதாக உடன்பட்டு கடனினை பெற்றுக்கொண்ட வங்கி அந்த ஒரு வருட காலத்துக்குள் பணத்தினை மீளச் செலுத்தாத ஒரு நிலைமை காணப்படுமாக இருந்தால் அது கொடுகடன் இடர்நேர்வினை உருவாக்கி கொள்ளும். ஆனால் ஒருவருடைய கடனினை அதாவது ஒருவருக்கு கடன் கொடுக்கிற போது நான் சொன்னேன், ஒரு கடன் கொடுக்கின்ற தொழிற்பாட்டிலே முதலிலே என்னென்ன வகையான இடர்நேர்வுகள் ஏற்படும் என்பதை இனங்காண வேண்டும். இரண்டாவதாக
அந்த இடர்நேர்வுகளை மதிப்பிட்டு கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கடன் கொடுக்கின்ற போது எங்களுக்கு குறிப்பாக தெரிய வராது, அல்லது அந்த வங்கிக்கு தெரிய வராது எவ்வளவு நட்டம் அந்த குறிப்பிட்ட கடனின் மூலம் ஏற்படும் என்று. தெரிய வந்தா ஏன் கொடுக்க போறோம்? உதாரணமாக ஒரு எக்ஸ்வைக்கு கொடுக்குற எக்ஸ்வை கம்பெனி கொடுக்குற அந்த கம்பெனி கட்டாயம் டிஃபால்ட் பண்ணுமென்று தெரிஞ்சா கட்டாயம் மீள செலுத்தாது என்று தெரியுமாக இருந்தா ஒரு நாளும் அந்த வங்கி கொடுக்க போறதில்லை. ஆக இந்த கடன் கொடுக்கின்ற போது அந்த இடர்நேர்வு எவ்வளவாக இருக்கும் என்பதை மிக துல்லியமாக கணிப்பிட்டுக் கொள்ள முடியாது. ஆனாலும் கூட அந்த கம்பெனிகள், அதாவது வங்கிகள், ஒரு நிகழ்தகவினுடைய அடிப்படை அதை மதிப்பிட்டுக் கொள்ளும். உதாரணமாக இந்த கம்பெனியுடைய கடந்த கால பதிவுகள் எவ்வாறு மீள செலுத்துகின்ற நடைமுறைகள் எவ்வாறு காணப்பட்டுகின்றன, இந்த கம்பெனிக்கு கொடுகடன் தரமிடல் நிறுவனத்தினால் குறிப்பிட்ட கொடுகடன் தரமிடல் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த கம்பெனியினுடைய வியாபாரம் அல்லது அது சார்ந்த துறை இப்போது நல்லாக செயற்படுகிறதா இல்லையா, இந்த கம்பெனி ஏதாவது சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு விடயங்களினை ஆய்வு செய்வதன் மூலம், மதிப்பாய்வு செய்வதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட கடன் தொகையிலிருந்து இவ்வளவு கொடுகடன் இடர்நேர்வை எதிர்கொள்ளும் என்பதனை அந்த 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 வங்கி அல்லது நிதி நிறுவனம் பெற்றுக்கொள்வதாக இருக்கும். அதாவது மதிப்பீடு செய்து கொள்வதாக இருக்கும். இதுக்கு அடுத்ததாக நாங்கள் இரண்டாவது இடர்நேர்வினை பார்த்து கொள்ளலாம். இந்த இரண்டாவது இடர்நேர்வு என்று சொன்னால் சந்தை இடர்நேர்வு என்று அழைக்கப்படுகிறது. மார்க்கெட் ரிஸ்க் என்று சொல்றாங்க. சந்தை இடர்நேர்வு என்பது ஒரு வங்கியினுடைய அல்லது ஏனைய நிதியியல் நிறுவனத்தினுடைய முதலீட்டு பெறுமதி ஏதாவது எதிர்காலத்தில் குறைவடையுமாக இருந்தால் அதனை சந்தை இடர்நேர்வு என்று சொல்லிக் கொள்ளலாம். அதாவது வங்கி அல்லது நிதியியல் நிறுவனம் ஒன்றுடைய முதலீட்டினுடைய பெறுமதி சந்தை காரணிகளின் மாற்றங்களின் காரணமாக குறைவடையுமாக இருந்தால் அந்த இடர்நேர்வினை சந்தை இடர்நேர்வு என்று குறிப்பிட முடியும். நான் அந்த வரவிலக்கணத்தை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தலாம் என்று நினைக்கிறேன். சந்தை இடர்நேர்வு என்பது வங்கி அல்லது ஏனைய நிதி நிறுவனங்களுடைய முதலீட்டினுடைய பெறுமதியானது சந்தை காரணிகளுடைய மாற்றத்தினால் குறைவடைந்து செல்லுமாக இருந்தால் அத்தகைய இடர்நேர்வை சந்தை இடர்நேர்வு என்று அழைக்க முடியும். நான் நினைக்கிறேன் தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுல ரெண்டு கேள்விகள் வரும். உங்களுக்கு ரெண்டு கேள்விகள் வரும். ஒன்று, சந்தை காரணிகள் என்றால் என்ன? சந்தை காரணிகள் என்றால் என்ன? பொருளியலில் படித்த கேள்வி நிரம்பலா? இல்லை. சந்தை காரணிகள் என்று இங்கே குறிப்பிடுவது வட்டி வீதத்தினையும் விலையினையும், அந்த ஆவணத்தினுடைய அந்த முதலீட்டினுடைய விலை.
அதாவது விலை மற்றும் வட்டி இந்த ரெண்டுமே சந்தை காரணி என்று சொல்லப்படும். நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்வோம். இந்த இடத்திலே நாங்கள் இந்த வட்டி என்ற எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பதை பிறகு பார்க்கலாம். நாங்கள் எப்படி பார்ப்போம்? உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு திரைசேரி உண்டியல் அல்லது திரைசேரி முறையிலே முதலீடு செய்கின்ற போது அந்த முதலீட்டு பெறுமதியானது அந்த முதலீட்டினுடைய பெறுமதியானது வட்டி வீதம் மாற்றுகின்ற போது அதாவது திரைசேரி உண்டிகளுடைய அல்ல திரைசேரி முறியலுடைய முதலீட்டு அதாவது அதனுடைய அந்த முதலீட்டு பெறுமதியானது சந்தையில் நிலவக்கூடிய வட்டியினுடைய வீதங்களுடைய மாற்றத்துக்கேற்ற மாறக்கூடிய ஒன்றாக காணப்படும். அது எவ்வாறு மாறுகிறது? அதாவது ஒரு திரைசேரி உண்டியல் அல்லது திரைசேரி முறியினுடைய பெறுமதிக்கும் சந்தை பெறுமதிக்கும் சந்தை வட்டி வீதத்துக்கும் இடையே எதிர்கணிய தொடர்பொன்று காணப்படுகிறது. அதாவது சந்தை வட்டி வீதம் அதிகமாக காணப்படுமாக இருந்தால், அதாவது சந்தை வட்டி வீதம் அதிகரித்து செல்லுமாக இருந்தால் குறித்த முதலீட்டினுடைய சந்தை பெறுமதி குறைவடைந்து காணப்படும். மாறாக சந்தை வட்டி வீதம் குறைவடைந்து கொண்டு செல்லுமாக இருந்தால் குறித்த முதலீட்டுக்கான திரைசேரி உண்டியல் திரைசேரி முறை முதலீட்டுக்கான சந்தை பெறுமதி அதிகரித்து கொண்டு செல்லும். இவை ரெண்டுக்கும் இடையே ஒரு எதிர்கணிய தொடர்பு காணப்படுகிறது. ஆக அந்த சந்தை வட்டி வீதத்தை அடிப்படையாக கொண்டும் இந்த சந்தை இடர்நேர்வு ஏற்படுகிறது. இரண்டாவது விலை எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நான் விலையை பற்றி பெரிதாக விளங்கப்படுத்த தேவையில்லை என்று நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு பங்கு முதலீட்டில் ஈடுபடுகின்ற போது பங்குகளினுடைய விலை அந்த முதலீட்டினுடைய பெறுமதியிலே தாக்கத்தை செலுத்தும். முதலீட்டினுடைய பெறுமதியிலே அந்த தாக்கத்தை செலுத்துகின்ற போது என்ன நடக்கும் என்று சொன்னால் அவை முதலீட்டிலே அந்த தாக்கத்தை செலுத்தி அதன் மூலமாக இடர்நேர்வை உருவாக்கும். அதாவது பங்களுடைய விலைகள் குறைவடைகின்ற போது அந்த முதலீட்டினுடைய பெறுமதியும் குறைவடையும். அவை அதுக்கிடையிலே ஒரு நேர்கணிய தொடர்பு காணப்படுது. விலையை பொறுத்தவரையில் ஒரு நேர்கணிய தொடர்பு காணப்படுது. அதன் மூலமாக அந்த நிறுவனத்துக்கு வங்கிக்கு அல்லது நிதியியல் கம்பெனிக்கு நட்டம் ஏற்படும். ஆக இங்கே சந்தை இடர்நேர்வு என்பது நாங்கள் பார்த்தது போல, அதாவது சந்தை காரணிகளான வட்டி அல்லது விலையினுடைய மாற்றங்களின் காரணத்தினால் ஒரு வங்கி அல்லது நிதிய நிறுவனத்தினுடைய முதலீட்டினுடைய பெறுமதி குறைவடைந்து செல்லுமாக இருந்தால் அதனை நாங்கள் சந்தை இடர்நேர்வு என்று சொல்ல முடியும். இந்த சந்தை இடர்நேர்வு ஒரு 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 நாட்டினுடைய அல்லது ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒட்டுமொத்த சந்தையினுடைய போக்கின் காரணமாக ஏற்படுவதாக இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். என்னன்னு சொன்னா, இந்த சந்தை இடர் நேர்வினையும் சரி அல்லது கொடுகடன் இடர் நேர்வுகளையும் சரி நாங்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம்? நான் முன்னரே சொன்னேன், அதாவது ஒரு இடர் நேர்வினை நாங்கள் முற்றுமுழுதாக என்ன செய்யலாது, நீக்க முடியாது. ஒரு முதலீட்டிலே நாங்கள் ஒரு முதலீடு செய்கிற போது அந்த முதலீட்டிலே இருந்து
உருவாகக்கூடிய அந்த இடர் நேர்வினை நாங்க முற்று முழுதாக இல்லாமல் செய்ய முடியாது, இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் நான் சொன்னா என்னன்னு சொன்னா, அந்த முதலீட்டில இருக்கக்கூடிய இடர் நேர்வினை கட்டுப்படுத்தலாம், குறைத்து கொள்ள முடியும். இந்த கொடுகடன் இடர் நேர்வினை பொறுத்தவரையிலும் சந்தை இடர் நேர்வினை பொறுத்தவரையிலும் நாங்கள் எப்படி அதை கட்டுப்படுத்துவது? நாங்க அதை இல்லாமல் செய்ய இயலாது, ஆனா எப்படி கட்டுப்படுத்தலாம்? ஒரு 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 மிக அடிப்படையான ஒரு விடயம் இது, மிக அடிப்படையான விடயம். அதாவது எவ்வாறு கட்டுப்படுத்திக் கொள்வது? உதாரணத்துக்கு நாங்க ஒரு உதாரணம் பார்ப்போம். உதாரணத்தின் மூலமாக சில விடயங்களை மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது எக்ஸ் என்கின்ற வங்கி இந்த எக்ஸ் என்கின்ற வங்கிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு வாடிக்கையாளருக்கு தன்னுடைய முழு ஐந்தொகை பெறுமதியான 100 மில்லியன் ரூபாவினையும் கடனாக கொடுத்திருக்கிறது. அதே நேரம் இன்னொரு வங்கி Y என்கின்ற வங்கி, இந்த Y என்கின்ற வங்கி என்ன செய்யுது என்று சொன்னால், தன்னுடைய அந்த 100 மில்லியன் என்கின்ற தனது ஐந்தொகை பெறுமதியினை ஒருவருக்கு கொடுக்காமல் ஒரு 10 பேருக்கு, 10 வாடிக்கையாளருக்கு 10 மில்லியன் படி கொடுக்குது. இப்ப நாங்க இதுல பார்க்கலாம் என்னன்னு சொன்னா, எக்ஸ் என்கின்ற வங்கி அதிக அளவிலான இடர்நேர்வினை எதிர்கொள்ளுமா, அல்லது Y என்கின்ற வங்கி அதிக அளவிலான கொடுகடன் இடர்நேர்வுகளை எதிர்கொள்ளுமா? எந்த வங்கி அதிக அளவிலான கொடுகடன் இடர்நேர்வுகளை எதிர்கொள்ளும்? எல்லாருக்கும் தெரியும், எக்ஸ் என்கின்ற வங்கி அதிக அளவிலான கொடுகடன் இடர்நேர்வினை எதிர்கொள்ளும். ஏனென்று சொன்னால், எக்ஸ் என்கின்ற வங்கி தனி ஒரு வாடிக்கையாளருக்கு தன்னுடைய அனைத்து கொடுகடன்களையும் செலுத்தி இருக்கிறது. தன்னுடைய அந்த வங்கியினுடைய அனைத்து பெறுமதியையும் ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளருக்கு மட்டுமே செலுத்தி இருக்கிறது. அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னா, இந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளர் முறிவடைந்து போவாராக இருந்தால், அல்லது குறிப்பிட்ட வாடிக்கையாளர் பணத்தினை மீளச் செலுத்தாத ஒரு நிலை உருவாகுமாக இருந்தால், இந்த எக்ஸ் என்கின்ற வங்கி ஒரு முறிவடைகின்ற நிலைமைக்கு செல்லும். ஆனால் Y என்கின்ற வங்கியை பொறுத்தவரையில் நிலைமை அவ்வாறு இல்லை. Y என்கின்ற வங்கியை பொறுத்தவரையில் உண்மையிலே என்னன்னு சொன்னா, 2 வாடிக்கையாளர்கள் திருப்பி செலுத்தாமல் விட்டாலும் கூட மிச்ச 8 வாடிக்கையாளர்களிடமிருந்தும் கிடைக்கக்கூடிய பணத்தினை வைத்து அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆக இந்த அடிப்படையில் என்னென்று சொன்ன, அடிப்படையில் நாங்கள் இதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவாக இருக்குமாக இருந்தால், ஒரு சந்தை இடர்நேர்வாக இருந்தாலும் சரி, கொடுகடன் இடர்நேர்வாக இருந்தாலும் சரி, ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லது தனக்கு ஏற்படக்கூடிய இடர்நேர்வினை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக செய்யக்கூடிய அடிப்படை விடயம் என்ன என்று சொன்னால், அந்த முதலீட்டினை பரவலாக்கி கொள்ளுதல், the diversification of the investment. முதலீட்டினை பரவலாக்கிக் கொள்வதன் மூலமாக
அல்லது கொடுகடன்களை பரவலாக்கிக் கொள்வதன் மூலமாக அந்த அந்த குறிப்பிட்ட வங்கி அல்லது நிதி நிறுவனம் கொடுகடன் இடர்நேர்வினை அல்லது சந்தை இடர்நேர்வினை குறைத்து கொள்ள முடியும் அல்லது கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். இன்னொரு உதாரணத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு 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 ஒத்த உதாரணம் தான், அதனுடைய சமனான உதாரணம் தான், ஆனா ஒரு உங்களுக்கு கூடுதலாக விளங்கக்கூடிய விஷயம். அதாவது இரண்டு முகாமையாளர்கள் காணப்படுகிறார்கள். அந்த ரெண்டு முகாமையாளர்களிடமும் 100 மில்லியன் ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இந்த இரண்டு முகாமையாளர்களிடமும் 100 மில்லியன் ரூபாய் கொடுக்கப்பட்டு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஒரு முகாமையாளர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னிடம் இருக்கிற அனைத்து அனைத்து 100 மில்லியன் ரூபாயையும் ஒரு குறித்த முதலீட்டிலே பங்கிலே மட்டும் முதலிடுகிறார். ஆனால் மற்றவர் கொஞ்சத்தை திரைசேரி உண்டியலில், கொஞ்சத்தை தொகுதிக்கடன்களில், கொஞ்சத்தை அதனுடைய ஒரு பகுதியினை இது பங்குச்சந்தையிலே என்று பல்வேறுபட்ட முதலீடு செய்து கொள்கிறார். இப்ப யாருடைய இடர்நேர்வு கூடுதலாக இருக்கும்? ஒப்பீட்டு ரீதியிலே இந்த குறிப்பிட்ட ஒரு பங்கிலே மட்டும் முதலீடு செய்த முகாமையாளருடைய முதலீடு அதிக இடர்நேர்வுகளை கொண்டதாக காணப்படும். ஆனா மற்ற முகாமையாளரை பொறுத்தவரையில் திரைசேரி உண்டியல்கள் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் தொகுதிக்கடன்களிலே ஈடுபட்டு அதிலே இருந்து பெற்றுக்கொள்ளலாம். தொகுதிக்கடன் பிரச்சனையா இருந்தால் திரைசேரி உண்டியல்ல பெற்றுக்கொள்ளலாம். அதுல பங்கு சந்தைகளுடைய விலையேற்றங்கள் சில வேளைகளில் வட்டி வீதங்களுடைய குறைவுகளுக்கு எதிரீடு செய்து கொள்ளும். இவ்வாறு அவர்கள் அந்த குறிப்பிட்ட முகாமையாளர் பல்வேறு முதலீடுகளில் முதலீடு செய்ததன் காரணமாக அவரை பொறுத்தவரையில் அவர் அதிக அளவிலான திரும்பல் கடை அல்லது லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்படுவார். ஆனா மற்ற முதலாவது முகாமையாளர் அதிக அளவிலான இடர்நேர்வினை எதிர்கொள்வார். நாங்கள் இதுல உண்மையா என்னன்னு சொன்னா, இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் அல்லது குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒரு இடர்நேர்வினை செய்க அதாவது ஒரு ஒரு முதலீட்டினை ஏற்படக்கூடிய கொடுகட இடர்நேர்வினை அல்லது சந்தை இடர்நேர்வினை குறைக்க வேண்டுமாக இருந்தால் மிக முக்கியமான தந்திரோபாயம் அந்த இடர்நேர் அந்த முதலீட்டினை பரவலாக்கி கொள்ளுதல் ஆக காணப்படும். இந்த சந்தை இடர்நேர்வு என்பதனுள் உண்மையா வட்டி வீத இடர்நேர்வுகள், விலை இடர்நேர்வுகள் அல்லது பங்கு இடர்நேர்வுகள், நாணய இடர்நேர்வுகள், பணவீக்க இடர்நேர்வுகள் மற்றும் ஏனைய பண்டவிலை இடர்நேர்வுகள் என்கின்ற பல்வேறு கொமோடிட்டி ரிஸ்க் சொல்வார்கள். பண்டவிலை இடர்நேர்வுகள் என்கின்ற பல்வேறுபட்ட இடர்நேர்வுகள் உள்ளடங்குவதாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நிதியியல் இடர்நேர்வுல நாங்க 2 விஷயத்தை பார்த்திருந்தோம். முதல் என்ன 2 விஷயம் பார்த்து நாங்கள் 2 விஷயம் முதல் பார்த்து நாங்கள் முதலாவது கொடுகடன் இடர்நேர்வினை பற்றி பார்த்தாங்க. இரண்டாவது சந்தை இடர்நேர்வுகளை பற்றி பார்த்தாங்க. நிதியியல் இடர்நேர்வுக்குள்ள 3 விஷயம் உள்ளடங்கி இருக்குன்னு சொன்னாங்க. 1 கொடுகடன் இடர்நேர்வு, 2வது சந்தை இடர்நேர்வு, 3வது திரவத்தன்மை இடர்நேர்வு. இந்த கொடுகடன் இடர்நேர்வுக்கு கூடுதலான முக்கியத்துவம் தொடக்கத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும். ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனங்களை பொறுத்தவரையில்
கொடுகடன் இடர்நேர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும். அடுத்ததாக இந்த கொடுகடன் இடர்நேர்வுக்கு அடுத்ததாக தற்போதைய காலத்தில் அல்லது குறிப்பாக 2008ஆம் ஆண்டு நிதியியல் நெருக்கடிக்கு பின்னர் ஆன காலப்பகுதியில் இன்னொரு இடர்நேர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். அதுதான் திரவத்தன்மை இடர்நேர்வு. திரவத்தன்மை இடர்நேர்வு என்றால் என்ன? முதல்ல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? திரவத்தன்மை இடர்நேர்வு என்றால் என்ன? திரவத்தன்மை இடர்நேர்வு என்பது ஒரு வங்கி அல்லது ஒரு நிதியியல் நிறுவனம் தான் கொடுக்க வேண்டிய கொடுப்பனவுகளை கொடுத்து தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு நிலைமை உருவாகுமாக இருந்தால் அத்தகைய இடர்நேர்வினை திரவத்தன்மை இடர்நேர்வு என்று நாங்கள் சொல்கிறோம். அதாவது உதாரணத்துக்கு சொன்னால் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் என்ன செய்யுமாக இருந்தால் அவை அதாவது வைப்புகள் மூலம் பணத்தினை பெற்றுக் கொண்டிருக்கும். அவை கடன்களை பட்டிருக்கும், கடன் பரோயிங்ஸ், அதாவது கடன்படுதல்களின் மூலம் பணத்தினை பெற்றுக் கொண்டிருக்கும். குறிப்பிட்ட முதிர்வு திகதியிலே இந்த வைப்பாளர்களுக்கு அல்லது கடன் வழங்குனர்களுக்கு அவர் அதாவது திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வங்கிக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் காணப்படும். ஆனால் இவர்களுக்கு எப்படி காசு வரும்? காசு எப்படி உள்ளுக்கு வரும்? இவர்கள் கடன் கொடுத்திருப்பார்கள் அல்லது முதலீடு செய்திருப்பார்கள். அந்த முதலீட்டிலே இருந்து வரக்கூடிய பணத்தினை வைத்துக் கொண்டும் கடன் கொடுத்தவர்களிடமிருந்து கடன்பட்டவர்கள் அந்த கடனை திருப்பி செலுத்துகின்ற இருந்து பெறக்கூடிய பணத்தினை அடிப்படையாக வைத்துக் கொண்டும் இவர்கள் இந்த வைப்பாளர்களுக்கும் கடன் கொடுத்தவர்களுக்கும் பணத்தினை செலுத்துவார்கள். ஏதாயினும் ஒரு சந்தர்ப்பத்தில் வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் தங்களால் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய கொடுப்பனவு கடற்பாடுகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை உருவாகுமாக இருந்தால் அத்தகைய நிலைமையினை திரவத்தன்மை இடர்நேர்வு என்று சொல்வார். அதாவது வைப்பாளர்களுக்கோ அல்லது கடன் கொடுத்தவர்களுக்கோ பணத்தினை மீளச் செலுத்துவதற்கு போதுமான நிதி இவர்களிடமிருந்து காணப்படாத ஒரு நிலைமை காணப்படுமாக இருந்தால் அத்தகைய நிலைமையினை அதாவது திரவத்தன்மை இடர்நேர்வு என்று சொல்வதுண்டு. இந்த திரவத்தன்மை இடர்நேர்வு ஒரு ஒப்பீட்டளவிலே ஒரு குறுங்கால விடயமாக கருதப்படுகிறது. ஒப்பீட்டளவிலே ஒரு குறுங்கால விடயமாக கருதப்படுகிறது. இந்த திரவத்தன்மை இடர்நேர்வை நான் முன்னர் சொல்லி இருந்தேன் என்று சொன்னால் கொடுகடன் இடர்நேர்வையும் முதலீட்டு இடர்நேர்வினையும் நாங்கள் கொடுகடன் இடர்நேர்வையும் சந்தை இடர்நேர்வினையும் முதலீடுகளை பரவலாக்குவதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டிருந்தேன். அப்ப திரவத்தன்மை இடர்நேர்வுகளை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும்? இது ஒரு கேள்வி வரும். அதாவது திரவத்தன்மை இடர்நேர்வுகளை எவ்வாறு கட்டுப்படுத்திக் கொள்வது? 2 வகையிலே கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். என்னென்ன வகை? ஒன்று, ஆக குறைந்த திரவத்தன்மை சொத்துக்களை பேணுதல். ஆக குறைந்த திரவத்தன்மை சொத்துக்களை பேணுதல் என்றால் என்ன? அதாவது ஒரு வங்கி தான் வைப்புகளை ஏற்கின்ற போது அல்லது வைப்புகளை ஏற்ற அல்லது கடன்களை படுகின்ற போது அனைத்து வைப்புகளையும் கடன்களாக வழங்காமல் ஒரு குறிப்பிட்ட சொத்துக்களை
திரவத்தன்மை சொத்துக்களாக பேணிக் கொள்வது. திரவத்தன்மை சொத்துக்கள் என்றால் என்ன? இலகுவில் பணமாக்கக்கூடிய சொத்துக்களை திரவத்தன்மை சொத்துக்களாக குறிப்பிட முடியும். ஒன்று கையிலே காசாக வைத்திருக்க, cash in hand என்று சொல்றாங்க. இரண்டாவது விடயம் வந்து இரண்டாவது விடயம் இன்னொரு வங்கியிலே வைப்பில் இருப்பார். தேவையான நேரம் அந்த வங்கியிலே இருந்து பெற்றுக்கொள்ள வித் அதர் பேங்க். மூன்றாவது வந்து திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகள் போன்ற சொத்துக்களிலே முதலீட்டுக் கொள்வார். அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னா, அவர்களுக்கு தேவை என்று சொன்னா உடனடியாக அந்த சொத்துக்களை விட்டு அந்த காசை பெற்றுக் கொள்வார். இப்படி சில சொத்துக்கள் வந்து திரவத்தன்மை சொத்துக்களாக கணிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சொத்துக்களிலே அந்த பணத்தினை, அதாவது குறிப்பிட்ட அளவு பணத்தினை முதலீடு செய்து வைப்பதன் மூலமாக, பேணுவதன் மூலமாக ஒரு வங்கி அல்லது நிதியியல் நிறுவனம் தனது திரவத்தன்மை இடர்நேர்வினை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். இது ஒரு வகை. உண்மையிலே என்னென்று சொன்னால், இலங்கையை பொறுத்தவரையில் வங்கிகள், நிதி கம்பெனிகளுடைய ஒழுங்குபடுத்தினரே மத்திய வங்கி. மத்திய வங்கி வந்து வங்கிகளை சட்டப்படியான திரவத்தன்மை வீதங்கள், அதாவது சட்டப்படியான திரவத்தன்மை ஒதுக்கு தேவைப்பாடு என்கின்ற ஒரு தேவைப்பாட்டினை விதிக்கிறது. இந்த சட்டப்படியான ஒதுக்கு தேவைப்பாடுகளின் மூலமாக ஒரு வங்கிகள் ஆக குறைந்தது 20% சொத்துக்களை திரவத்தன்மை சொத்துக்களாக பேண வேண்டும். தன்னுடைய மொத்த பொறுப்புகளில் 20% வெற்றை திரவத்தன்மை சொத்துக்களாக பேண வேண்டும் என்று சொல்லி, அந்த திரவத்தன்மை சொத்துக்கள் என்றால் என்ன என்ன என்று பட்டியலிட்டு அந்த குறிப்பிட்ட சொத்துக்களிலே 20%, அதாவது மொத்த பொறுப்புகளில் 20%க்கு சமனான தொகையினை பேண வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். இது ஏன் இப்படி குறிப்பிட்டிருக்க என்று சொன்னால், அந்த வங்கிகள் தமது திரவத்தன்மை பிரச்சனையை சரி செய்து கொள்வதற்கு, அவர்கள் இவ்வாறு இலகுவாக காசாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திரவ சொத்துக்களிலே முதலீடு செய்து வைக்கின்ற போது அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள் என்றால், அதிலிருந்து பணத்தினை பெற்றுக் கொள்வார்கள். ஆக அவர்களுக்கு அதில இருந்து அந்த அவர்கள் அந்த திரவத்தன்மை இடர்நேர்வினை ஏற்படுவதிலிருந்து தவிர்த்துக் கொள்வதற்கு அது உதவுவதாக காணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னென்று சொன்னா, முதிர்வு கால இடைவெளியினை முறையாக முகாமை செய்தல். அது என்ன முதிர்வு கால இடைவெளியினை முறையாக முகாமை செய்தல்? அதாவது ஒரு வங்கி அதனுடைய ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்குள் அதற்குள் சில காசுகள் வரும். அதே நேரம் சில கடன்களை அவர்கள் கொடுத்து தீர்க்க வேண்டியிருக்கும். அதற்கு சில காசுகள் தேவைப்படும். ஆகவே தனக்கு வர வேண்டிய விடயங்களையும் தான் செலுத்த வேண்டிய விடயங்களையும் கணிப்பீடு செய்வதன் மூலமாக தனக்கு குறிப்பிட்ட ஒரு முதிர்வு கால பகுதிக்குள் பற்றாக்குறை காணப்படுகிறதா, மிகை காணப்படுகிறதா என்பதை கணிப்பீடு செய்து அதை முறையாக முகாமை செய்வதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட வங்கி தன்னுடைய திரவத்தன்மை இடர்நேர்வினை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு பார்ப்போமாக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட வங்கி ஒரு மாத கால பகுதிக்குள் 10 மில்லியன் ரூபாயினை கடன்பட்டவர்களிடமிருந்து மீள பெற்றுக்கொள்ளும், ரிகவரியாக. அதே நேரம் அந்த கம்பெனி, அந்த வங்கி, குறிப்பிட்ட வங்கி 8 மில்லியன் ரூபாவினை வைப்பாளர்களுக்கு முதிர்வு காலத்தின் போது கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியிலே 8 மில்லியன் ரூபாய் வைப்புகள் முதிர்வடைகிறது. அவர்களுக்கு கொடுப்பதற்கு 8 மில்லியன் ரூபாய் வேணும். அவர்களுக்கு
வரவாக 10 மில்லியன் வந்து கொள்ளும். இந்த காலப்பகுதியிலே அவர்களுக்கு 2 மில்லியன் அதாவது மேலதிக தொகையாக இருக்கிறபடியால் இந்த வங்கியை பொறுத்தவரையில் திரவத்தன்மை ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனா இன்னொரு இத யோசித்து பார்ப்போம். இன்னொரு நிகழ்வை யோசித்து பார்ப்போம். கம்பெனிக்கு 8 மில்லியன் தான் கடன்பட்டவர்களிடமிருந்து வர இருக்கிறது. ஆனா 10 மில்லியன் கொடுத்து தீர்க்க வேண்டியிருக்கு. இந்த இடத்திலே அவர்களுக்கு 2 மில்லியன் பற்றாக்குறையாக காணப்படும். அவர் 2 மில்லியன் பற்றாக்குறையாக காணப்பட்ட என்ன நடக்கும்? அவர்கள் அந்த 2 மில்லியன் ரூபாவினை பெற்றுக்கொள்வதற்கான வழியினை முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்ளவர். அதற்குத்தான் என்ன செய்யலாம்? அவர்கள் மினிமம் அதாவது ஆக குறைந்த திரவ சொத்துக்களை வைத்திருந்தால் அந்த திரவ சொத்துக்களை விற்பதன் மூலமாக அந்த பணத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் வேறு ஒரு நிதி நிறுவனத்திலே வந்து கடன்களை பெறுவதன் மூலமாகவும் அந்த பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய 2 மில்லியனை பெற்றுக்கொள்ளும். ஆனா அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, இந்த முதிர்ச்சி இடைவெளி இந்த கணிப்பீட்டினை முன்னரே கணிப்பீடு செய்து அவர்கள் எவ்வளவு பற்றாக்குறை வருது என்பதை கணிப்பீடு செய்து அந்த பற்றாக்குறைக்கு எவ்வாறு நிதியீட்டம் செய்வது என்பதையும் முன்கூட்டியே தீர்மானித்து அதற்கான ஒழுங்குகளை செய்து வைத்திருக்க வேண்டும். அப்படி ஒழுங்குகளை செய்து வைத்திருக்கின்ற போது அவர்களுக்கு அந்த கம்பெனிக்கு அல்லது அந்த வங்கி தொழில் நிதி நிறுவனத்துக்கு என்ன நடக்காது? திரவத்தன்மை இடர்நேர்வு இடம்பெற மாட்டாது. ஆக இவ்வளவுதான் நாங்கள் அந்த திரவத்தன்மை இடர்நேர்விலே பார்க்க வேண்டியதாக இருக்கும். நாங்கள் இப்ப என்னன்னு சொன்னால் இன்றைய இந்த பாடத்திலே பார்த்த விடயங்களை நாங்கள் பார்ப்போம். இப்ப இத ஒரு சுருக்கமாக அல்லது ஒரு தொகுத்து நோக்குவோமாக இருந்தால், இடர்நேர்வு என்ன என்றால் என்ன என்று பார்க்கிறார்கள். இந்த இடர்நேர்வினுள் இடர்நேர்வு முகாமைத்துவம் என்றால் என்ன என்றும் அதனுடைய 4 படிமுறைகளையும் பற்றி பார்க்கிறார்கள். பிறகு அந்த 4 படிமுறைகள் என்னென்ன? இனங்காணுதல், மதிப்பாய்வு செய்தல், கட்டுப்படுத்துதல், கண்காணித்தல் என்கின்ற 4 படிமுறைகளை பார்த்த நாங்கள். அதற்கு பிறகு நாங்கள் பார்த்த நாங்கள் என்னன்னு சொன்னா நிதியியல் இடர்நேர்வு. பிறகு பார்த்த நாங்கள் என்ன? நிதி சாரா இடர்நேர்வு. இந்த நிதியியல் இடர்நேர்வினை சேர்ந்த 3 விடயங்களை பற்றி இப்ப பார்க்கிறாங்க. கொடுகடன் இடர்நேர்வு, இரண்டாவதா பார்த்தது என்ன? சந்தை இடர்நேர்வு, மூன்றாவதா பார்த்தது என்ன? திரவத்தன்மை இடர்நேர்வு என்பதை பற்றி பார்த்த நாங்கள். அவ்வாறு நாங்கள் பார்த்தது பிறகு இப்ப என்னன்னு சொன்னா இந்த இடர்நேர்வுகளை எவ்வாறு கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது கட்டுப்படுத்தி குறைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் பார்க்கிறார்கள். பொதுவாக கொடுகடன் இடர்நேர்வினை பொறுத்தவரையிலும் சந்தை இடர்நேர்வினை பொறுத்தவரையிலும் வியாபார நடவடிக்கைகளை அல்லது முதலீடுகளை பரவலாக்கிக் கொள்வதன் மூலம் டைவர்சிபிகேஷன் பரவலாக்கிக் கொள்வதன் மூலமாக அந்த இடர்நேர்வுகளை குறைத்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் சொன்னோம். ஆனா அதுக்கு எதிர்மறையாக அல்லது அதுக்கு மாறாக திரவத்தன்மை இடர்நேர்வை பொறுத்தவரையில் ஒரு வேறுபாடான தந்திரோபாயத்தை பின்பற்ற வேண்டி இருக்கிறது. அதாவது இடர்நேர்வினை குறைத்துக் கொள்வதற்கு ஒரு வேறு வகையான தந்திரோபாயத்தை பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது. அந்த தந்திரோபாயம் என்ன என்று சொன்னால், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக குறைந்த நிதியியல் சொத்துக்களை திரவ சொத்துக்களை பேணுதல், மற்றது முதிர்ச்சி இடைவெளியினை முறைப்படியாக முகாமை செய்வதன் மூலமாக அந்த இடர்நேர்வினை திரவத்தன்மை இடர்நேர்வினை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துதல் என்பதாக காணப்படும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இன்றைய இந்த பாடவேளையிலே இடர்நேர்வு முகாமைத்துவம் என்றால் என்ன, அதனோடு தொடர்பட்ட விடயங்களை பார்த்த நாங்கள் அடுத்த வகுப்பிலே நாங்கள் நிதிசாரா இடர்நேர்வுகளை பற்றியும் அந்த நிதிசாரா இடர்நேர்வுகளுடைய பகுதிகளாக வரக்கூடிய தொழிற்பாட்டு இடர்நேர்வு, சட்ட ரீதியான இடர்நேர்வு, மதிப்பார்ந்த இடர்நேர்வு, ஒழுங்குபடுத்தல் இடர்நேர்வு, தந்திரோபாய இடர்நேர்வு போன்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு பிறகு
இந்த இடர்நேர்வு தொடர்பான வேறுபட்ட கட்டமைப்புகளை பற்றி வெவ்வேறுபட்ட நிறுவனங்கள் வெவ்வேறுபட்ட கட்டமைப்புகளை கொண்டிருக்கின்றன. அந்த கட்டமைப்புகள் என்ன, அதனுடைய நன்மை தீமைகள் என்ன என்பதை பற்றியும் அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னராக உங்களிடம் ஏதாவது கேள்விகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் அதனை கேட்டுக்கொள்ள முடியும். அதற்கு முன்னர் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அதாவது மூன்றடுக்கு கட்டமைப்பு கட்டுப்பாடு அல்லது பாதுகாப்பு என்பது ஒரு இடர்நேர்வு முகாமைத்துவத்திலே காணப்படுகின்ற இன்னொரு வகையான ஒரு விடயம். அந்த விடயம் பற்றியும், அதாவது முதலாம் அடுக்கு பாதுகாப்பு, இரண்டாம் அடுக்கு பாதுகாப்பு, மூன்றாம் அடுக்கு பாதுகாப்பு என்பதும் அந்த பாதுகாப்புகள் யார் யார் வருவார்கள் என்பது பற்றியும் அடுத்த பாடத்திலே பார்ப்போம். நீங்கள் உங்களிடம் வேறு கேள்விகள் ஏதாவது இல்லாத பட்சத்தில் நான் நினைக்கிறேன் நான் இன்றைய இந்த வகுப்பை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.